अविदत विषयां तरक्षटारे उपनिषदामुखमान मात्रभोगः अभिसगुणवता तथैकचेषि मधुरकविरुदये ममाविरस्तु வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ்செய்த மாறன் சடகோபன் வன் குறுகூறி ஏரியங்கள் வாழ்வானின் நேத்தும் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தன் நம்பி என்றால் அன்னிக்கும் அமுதூரம் என்னாவுக்கே. மதுரகவியாழ்வாடு முதல் வாசனமாக சொல்லப்பட்ட அந்த பாசுரத்திலே முதல் வரியாலே கண்ணனை கொண்டாடுகிறார். என்னப்பனில் என்று கொண்டாடுகிறார். அந்த மாதிரி கொண்டாடலாமா? அப்பனில் சொல்லியிருக்கலாம், என்னப்பனில் சொல்லலாமான்னா, என்னப்பனில் சொன்னால்தான் ஆழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு அர்த்தம். அப்பனில் என்று சொன்னால் அந்த சம்பந்தத்தை அறுத்தார்னு அர்த்தம். அந்த சம்பந்தத்தை அறுத்தார் என்றால் மதுரகவி ஆழ்வார்க்கும் நம்மாழ்வார் இருக்கக்கூடிய சம்பந்தமும் அருந்து விடுமோ என்கிற ஐயம். ஏனென்றால் நம்மாழ்வார் கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம். அப்ப கண்ணனே எல்லாமாக இருக்கக்கூடியவர். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று. அப்ப நம்மாழ்வார்க்கு உத்தேசம் எதுவோ அந்த உத்தேசத்தை மதுரகவியாழ விளக்கினார் என்றால் அந்த மதுரகவிகளையே விளக்குவதற்கு வாய்ப்பு உள்ளவா. அதனாலேயே என் அப்பனின் அப்படின்னு தெரிவித்தார். ஆனாலும் தெரிவித்தாலும் நன்னி நன்னி இந்த சப்தம் என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் தென்குருகூர். தென்குருகூர்னால் அந்த பகவதான அந்த பிரதம பருவ நிட்டையை விட்டுட்டு சர்மபருவ நிட்டை என்கிற நிலைக்கு வரணும். அது அவ்வளவு சுலபத்துல வர முடியும்னா வர முடியாது. ஏன் வர முடியாது என்றால் ஏதோ விஷயாந்தரங்கள், அந்த விஷயாந்தரங்களை விட்டு விட்டு பகவான் திருவடியே கதி, மற்றவெல்லாம் அல்பமாவும் அஸ்திரமாவே இருக்கு என்று உபதேசம் பண்ணியோ இல்லை தானே தெரிஞ்சு கொண்டோ பகவான் திருவடிக்கு வரலாம். அதே பகவான் திருவடி என்ன குற்றம் இருக்குன்றதுக்காக அதை விட்டு விட்டு ஆழ்வார் திருவடிக்கு வரணும். அதனால்தான் நன்னின்னு போட்டார். துர்லபத்திலும் துர்லம் நன்னி தென்குருகோ நம்பி என்ற கால் அன்னைக்கும் அமுதூரும் என்னாவுக்கென்னர். அப்ப அந்த விஷயாந்தர வண்டி இருக்கவும் அதை விட்டுட்டு பெருமாட்ட வர்றதுக்கு நல்ல உபதேசம் பண்ணாலோ இல்லை நாமே தெரியுண்டோ வரலாம். ஆனால் அந்த பெருமாளை விட்டு விட்டு வரணும்னா சட்டுன்னு வர முடியாது. ஏதோ ஒரு குற்றம் சொல்லணுமானோ அந்த குற்றம் சொல்வதற்கு ஏதாவது உண்டான்னா இருக்கு. சுவாதந்திரம் என்கிற குற்றம் இருக்கு. அந்த சுவாதந்திரம் இருந்தாலே நான் எப்படி மோட்சம் போக, எப்படி என்னை கொண்டு போவார் என்கிற நிலை ஒரு நிதர்சனமான ஒரு நிலை ஏற்படலை. ஏற்படாத பாடியிலே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அது மட்டும் இல்ல, பகவான் சுதந்திரன். சுதந்திரனாலே அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய பாபங்க அவ கல்ல படுறது. சுதந்திரனாலே பாபம் படுறது. ஆனா சுதந்திரனது நியாயம்தானேன்னா அதை தோஷம் என்கிறீரேன்னு கேட்டா அது நியாயம்தான், அது தோஷம் கிடையாது. இருந்தாலும் பெருமாளுக்கு சுவாதந்திர குற்றம் இல்லை. ஆனால் என்னுடைய குற்றம் பகவானுடைய கண்ணில படுறது. சுவாதந்திரம் என்றாலே கட்டம் படுத்தணும். அதனால பரதந்திரனை பற்றினா அது சுலபமா இருக்கும். ஆச்சாரியன் பரதந்திரன், நம்மாழ்வார் பரதந்திரன். அதனால பகவத் விஷயத்தை விட்டு பாகவத் விஷயத்துக்கு வருகை என்பது துர்லபம். அதனாலதான் நன்னி துர்லபத்திலும் துர்லபம் தெரிவித்தார். இத ஸ்ரீவத்னபூஷணத்துல சுவாமி பிரிலோகாச்சாரம் ஆசியமா தெரிவிக்கிறார். எப்படின்னா இந்த இடத்துல மத்திய பருவம், அதாவது பிரதம பருவம், மத்தியம பருவம், சரம பருவம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பிரதம பருவம், மத்தியம பருவம், சரம பருவம். பிரதம பருவம் என்பது பகவான், பிரதம பருவம் என்பது பகவான். அதற்கு மேற்கொண்ட மத்தியம பருவம் என்பது பாகவதர்கள், சரம பருவம் என்பது ஆச்சாரியர்கள். அப்படின்னா முதல்ல பூ பூத்தா போல இருக்கும், அடுத்து காய்க்கும், அடுத்து அதன் பிறகுதான் பழுக்கும். அப்ப பூ பூப்பா போல இருக்கக்கூடியது
பகவத் கைங்கரியம். அதான் பூப்புத்தாற் போல. அடுத்து அதை விட்டு பாகவத கைங்கரியத்தை வந்தோமனோ அதுல ஈடுபட்டால் அது காய்த்தார். மேற்கொண்டு ஆச்சாரிய கைங்கரியத்தில் ஈடுபட்டால் தான் பழுத்தாற் போல தெரிவிக்கிறார் இல்லையா? இதை சிறுவச்சன பூஷணத்துல பிள்ளோகாச்சாரியர் ஆச்சரியமா தெரிவிக்கிறான். பிரதம பர்வ, மத்தியம பர்வ, சரம பர்வ அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இப்ப நம்ம பிரதம பருவத்துக்கு இன்னும் நம்ம வரல. பகவானே தெய்வமா கொண்டு இருக்கோமானா இல்லையே, அந்த அளவுக்கு இல்லையே. ஏன்னா உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் பெத்தில எல்லாம் கண்டு நீங்க நிலையோடு இருக்கமானா இருக்கலாம். ஆனா சட்டுன்னு நாது உடம்புக்கு வரலன்னா ஏதோ டாக்டர்கிட்ட போற ஏதோ ஒன்று பண்றோமோனும் பயன் இருக்கமோனா நாம வரவே இல்லை. அப்படி இருக்கச்சு சர்ம பருவ நேட்டைக்கு எங்க வரப்போறோம்? அதான் தெரியாத. அதனால்தான் நன்னி அப்படின்னு தெரியா. ஏன்னா சர்ம பருவ நேட்டைன்னா பக்தனுக்கு 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 அடியவன் தாசன். இதுதான் சர்ம பருவ நேட்டை. அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கடியார் அடியார் அடியார் அடியோங்களையும் தெரிவிக்கிறார் இல்லையா? இதுதான் சர்ம பருவ நேட்டை. அந்த சர்ம பருவ நேட்டை அப்ப அந்த நிலைக்கு வரும்னா துர்லபத்திலும் துர்லம். ஏன்னா மனுஷன் ஒரு ஜீவாத்மாவை போய் எல்லாமே எங்கிற நிலை எடுக்காமா சுவாமி? பரமாத்மானா பெரியது. இந்த நிலை ஏற்படுத்தணும். அதுதான் துர்லபத்திலும் துர்லபம் தெரிவிக்கிறார். மேலும் இங்க தெரிவிக்கிறார். புருஷார்த்தம் பகவத் கைங்கரியம் முதல் நிலை. பகவான் கைங்கரியம் பண்ணோம்னா அது புருஷார்த்தத்தின் நிலை. பாகவத கைங்கரியம் இரண்டாம் நிலை. ஆச்சார கைங்கரியம் புருஷார்த்தம் தான் மூணாம் நிலை. அப்பனா தச்சேஷத்துவம் ததீய சேஷத்துவம். தச்சேஷத்துவம் என்றால் பகவானுக்கு அடிமையாக இருக்கை. ததீய சேஷத்துவம்னால் பாகவதர்களுக்கு அடிமையாக இருக்கை. இதான் முக்கியம். அப்படின்னா தத்வேஷத்தை காட்டிலும் ததீய சேஷத்துவத்துக்கு தான் வைபவம் அப்படின்னு தெரியுங்களா? அப்ப சப்தாதி விஷயங்களை விட்டுன்னு சொல்லலாம். ஆனா ததீய சேஷத்துவம்னா சுவாமி சதியன்னா அடியார்களை பாடு, ராமனை பாடாத நம்மாழ்வார் பாடு, நம்மாழ்வார் கேடு அப்படி சொல்றா இல்லையா? அப்படி சொல்லலாம். ஆனா சப்தாதி விஷயத்துல இருந்து சீக்கிரம் வேலை ஆயுஷன் வந்துடலாம். அப்படின்னா கண்டு கேட்டு உற்று ஓந்து உண்டு உடலும் தெளிவரி அறவில்லா சிற்றின்பம் என்று சொல்லக்கூடிய ஏதோ விஷயாந்தரங்கள், அந்த விஷயாந்தர ஆயுஷன் வந்துடலாம். ஆனா என்ன இருக்கு? அது தோஷம் நிறைய இருக்கு சுவாமி, அல்பமா இருக்கு, அஸ்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லி காட்சி வந்துடலாம். ஆனா பகவான் இங்க வரணும் போகணும். கண்ணன் அதாவது எல்லா விஷயாந்தரங்களை விட்டு கண்ணனுடைய திருவடிக்கு சென்றோம். இப்ப கண்ணனுடைய திருவடியும் வேண்டான்னு ஆழ்வார் திருவடி வரணும். அப்ப கண்ணனுடைய திருவடிக்கு என்ன தோஷம் இருக்குன்னு சொல்றது? அவ பெருமாள் என்ன தோஷம்ன்றது? ஏன்னா பகவத் விஷயத்தை விட்டுட்டு ஆச்சாரிய விஷயத்துக்கு வருவது என்பது அரிதிலும் அரிது, துர்லபத்திலும் துர்லபம். அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். என்ன? கண்ணினும் சிறுத்தாமினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் அப்படின்னு சொல்லுவா. என்னப்பனில் அடுத்து நன்னி தென்குருகோர் நம்பி என்ற கால். நன்னி தென்குருகோர் பகவத் விஷயத்தில் நின்று ஆழ்வார் பக்கத்தில் கெட்டு சப்தாதி விஷய பிராபங்களை விட்டு பகவத் விஷயத்தை கெட்டுகள் உண்டான அருமை போரும் பிரதமாவாதியான பகவத் விஷயத்தை விட்டு புருஷார்த்தத்தில் சரமாவதியான ததிய சேஷத்தை கிட்டுகை சப்தாதி விஷயங்களை விடலாம். அதன் தோஷ தர்ஷனத்தால் இங்கு அங்கரமிரு தோஷங்கள் விறகில்லையாகலே, தோஷங்கான விறகில்லையாகலே இது அரிதிலும் அரிது அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்து தென்குருகூர் நன்னி தென்குருகூர். நன்னி பார்த்துட்டோம். நன்னினா துர்லபத்திலிருந்து துர்லபம்னாரு. தென்குருகூர்னாரு. நல்கை என்ன விடான் நம்பி என்று வியாக்கியானம் வாசிக்கிறேன். நல்கை என்ன விடான் நம்பி என்று ஆழ்வார் தாம் உத்தேசமாக பற்றின விஷயத்தில் பூர்த்தி அளவன்றிருக்கே இவர் பற்றின விஷயத்தின் பூர்த்தி எங்கனே என்னில் பகவத் விஷயத்தை பற்றினால் அதன் எல்லையான ஆழ்வாரவும் வரவேண்டியிருக்கு. ஆழ்வாரை பற்றினால் அவ்வரகு கந்தவிய பூமி இல்லையிலே ஆச்சாரியர்கள் நம்பி என்ன கற்பித்தார் ஸ்ரீ மதுரகவில் என்று ஜீவரருளி செய்வார். அசனோ ஒரு விஷயம் தெரிவிக்கிறார், நெஞ்சிய தெரிவிக்கிறார். மேற்கொண்டு என்றால் மனோவாக்கியங்கள் 3 வேண்டி இருக்கும் பகவத் விஷயத்துக்கு ஒருத்தி மாத்திரமே அமையும். இவ்விஷயத்துக்கு பூர்த்தியால் வந்த ஏற்றமே என்று சௌலபியத்தாலும் ஏற்றம் உண்டென்கை பார்த்து வைத்திருக்கும். தற்சேஷத்தை காட்டிலும் ததீய சேஷத்துக்கு வைபவம் பண்ணும். இப்ப நன்னி தென்குருகோ நம்பி என்ற கால் அன்னைக்கும் அமுதோர் என்னாவுக்குன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இதுல தென்குருகோ
என்ற காரணர் தென்குருகூர்னு சப்தத்தோடு ஆழ்வார் ஒரு சப்தம் இட்டிருக்கார். நம்மாழ்வார் என்ன சப்தினார்? நம்பியை தென்குறுங்குடி நின்ற அச்சம்பனை. முதல்ல செல்வனாரன் என்ற சொல் கேட்டலும் நல்கும் பண்பணி மாடுவன் மாயமே அல்லும் நண்பகலும் இடிவீடு என்ன விடான் நம்பி நம்பியேன்னு முதல் 10 திருவாழ்வில் 8வது பாசனம். அந்த 8வது பாசனம் இது. செல்வனாரன் என்ற சொல் கேட்டலும் அதுல நல்கி என்ன விடான் நம்பி நம்பியே. அந்த நம்பி திருக்குறுங்குடி நம்பி, அந்த திருக்குறுங்குடி நம்பி என்னை விடான் அப்படின்னு ஆழ்வார் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அதுக்கு அடுத்த பாசனம் நம்பியை தென்குறுங்குடி நின்ற அச்சம்பனே திகழும் திருமூர்த்தியை உம்பர்வானவர் ஆதியம் சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. நம்பியை தென்குறுங்குடி நின்ற. அப்ப நம்மாழ்வார் பகவானை பற்றினால் பகவானுக்கு பூர்த்தி இருக்கு. ஏன்னா நம்பின்னா குணபூர்த்தி உடையவன்னு பேரு. இப்ப தென்குருகூர் நம்பிக்கும் திருக்குறுங்குடி நம்பிக்கும் என்ன வித்தியாசம்? என்ன சுவாமி வேறுபாடு? என்ன வாசி? அப்ப நம்பியை தென்குறுங்குடி நின்ற அச்சம்பனை திகழும் திருமூர்த்தின்னா இப்ப இந்த இடத்துல பாருங்க, நம்பின்னு சொன்னா குணபூர்த்தி. அப்ப மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் பற்றினார், நம்மாழ்வார்க்கும் குணபூர்த்தி உண்டு. என்ன பாருங்க, நம்பியை தென்குறுங்குடி நின்ற அச்சம்பனே திகழும் திருமூர்த்தி என்று நம்பி என்று திருக்குறுங்குடி நம்பியை சொன்னார். அப்ப திருக்குறுங்குடி நம்பி எம்பெருமானுக்கும் குணபூர்த்தி உண்டு. அதே போல நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் நன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கு மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் விஷயமாக சொன்னார். அப்ப அந்த திருக்குறுங்குடி நம்பி என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வார்க்கும் குணபூர்த்தி உண்டு. அப்ப 2 பேருக்குமே குணபூர்த்திக்கு வித்தியாசம் இல்லையா? வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன சுவாமி வித்தியாசம்? ஒருத்தர் நல்லா சாதம் சாப்பிட்டார், ஹரியா பாரமான பசி வந்து உட்கார்ந்துட்டார். நான் உட்காந்து நல்லா சாப்பிட்டா அவருக்கு திருப்தி ஏற்படலை. என்ன சுவாமி? சுவாமி அரை வயிறு தான் சாப்பிட்டேன் சுவாமி, பூர்த்தியா சாப்பிடவே இல்லை. என்னாச்சு சுவாமி? இல்ல ஆயிடுத்து, நான் கடைசியில வந்தேன், பந்திக்கு முந்தின்னு சொல்லியிருக்கணும், அந்த மாதிரி நான் வந்திருக்கணும், வரல, கடைசியில வந்தேன். என்ன ஆயிடுச்சு? அரை வயிறு தான் கடிச்சுத்தங்க. அது இவருக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார். அவர் என்ன பண்ணார்? சுவாமி நான் முழு வயிறு சாப்பிட்டேன் சுவாமி, நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டேன், இது வரைக்கும் நல்லா பூர்ணமா சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா. இப்ப இந்த இடத்துல என்னன்னா அரை வயிறு ஒருத்தருது, முழு வயிறு ஒருத்தருது. அப்ப அரை வயிறு பூர்த்தி ஒரு நிலை, முழு வயிறு பூர்த்தி இதுதான் வியாக்கியானம் பண்றார் பாருங்க. முழு வயிறு பூர்த்தி ஒரு நிலை. அப்ப அரை வயிறு சாப்பிட்டா எப்படியோ அப்படிதான் யாரு? திருக்குறுங்குடி நம்பியுடைய பூர்த்தி. அப்ப பகவானுடைய பூர்த்தி என்னன்னா, நம்ம சாதம் சாப்பிடணும், பசிக்கிறது சாப்பிடணும்னா அரை வயிறு தான் கொடுத்துருக்கா. அப்ப அரை வயிறு தான் கொடுத்துருக்கான்னா அப்ப அவ்வளவுதான் பூர்த்தி, அரை வயிறு தான் பூர்த்தி ஆயிடுது. இது யாரு? திருக்குறுங்குடி நம்பி அப்படி அனுபவிச்சா. அதே முழு வயிறு சாப்பிடுறதுன்னா அதுதான் திருக்குறுகூர் நம்பி ஆழ்வாருடைய அனுபவம் முழு வயிறு. இப்ப நம்பின்னு சொன்னாலே பூர்ணத்துவம் தான். நம்பின்னா குணப்பூர்த்தியுடையவன் நம்பி. நப்பின்ன நங்காய் திருவே துயிலாய் திருப்பாய வருதனும். நங்காய்னா குணபூர்த்தி உடையவள்னு பேரு, அது பெண்பார், இங்க ஆண்பார். அப்ப நம்பி, அப்ப நம்பி என்றச்சு என்ன? குணபூர்த்தி உடையவன். அப்ப 2மே குணபூர்த்தின்னு சொல்லியிருக்கு. திருக்குறுங்குடி நம்பிக்கும் குணபூர்த்தின்னு சொல்லியிருக்கு, அதே போல தென்குருகூர் நம்பிக்கும் குணபூர்த்தின்னு சொல்லியிருக்கு. அப்ப வித்தியாசம் என்ன? அரை வயிறு தென் வயிறு முழு வயிறுன்னு சொல்லியிருக்கு. அப்ப குணபூர்த்தி சொல்லியிருக்கே சுவாமின்னா வாஸ்தவம் தான். அரை வயிறு சாப்பிட்டாலும் சாப்பிட்டேன்னு சொல்றேன், முழு வயிறு சாப்பிட்டாலும் சாப்பிட்டேன்னு சொல்றேன். அந்த சாப்பிட்டேன்னு சொல்றதுல வித்தியாசம் இல்லையே. நானி சுவாமி சாப்பிட்டீரா? சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றா இல்லையா? அப்ப அரை வயிறு சாப்பிட்டாலும் சாப்பிட்டேன்னு தான் சொல்றான், முழு வயிறு சாப்பிட்டாலும் சாப்பிட்டேன்னு தானே சொல்றா. அதே போல ஆனா முழு வயிறு சாப்பிட்டவனுக்கு இருக்கக்கூடிய திருப்தி அரை வயிறு சாப்பிட்டவனுக்கு அந்த திருப்தி இருக்குமானா இருக்காது. அந்த திருப்தினா முழு வழி சாப்பிட்டா நல்லா திருப்தி சொல்லிருக்கிற. இப்ப வயிறு நிரம்பித்துன்னு சொல்ற மூலம். இப்ப நன்னி தென்குருகூர் இந்த இடத்துல பாருங்க, நம்பியை தென்குறுங்குடி நின்ற அச்சம்பனேத்துகளம் திருமூர்த்தியை, இது ஆழ்வார் பாசுரம். முதல் 10 10ஆம் திருவவிழ 9வது பாசுரம். ஆனா அங்க தென்குறுங்குடி நின்ற அச்சம்பனை திகழும், இங்க
நன்னி தென் குருகூர் நம்பி என்ற கால் இருக்கு இல்லையா? ஏன் சுவாமி நம்பி நன்னி தென் குருகூர் ஷடகோபன் என்ற கால்னு போட்டுக்கலாம். எல்லா பாட்டிலையும் பாருங்க, குருகூர் ஷடகோபன், குருகூர் ஷடகோபன் சொன்ன, குருகூர் ஷடகோபன் சொன்ன பாட்டு கடைசியில எல்லாத்தையும் அப்படிதான் வந்துட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? நன்னை தென் குருகூர் ஷடகோபன் என்ற கால், நம்பி என்ற கால் கிடையாது, ஷடகோபன் என்ற கால் சொல்லியிருக்கலாம்னா சொல்லல. ஷடகோபன் என்ற கால் சொல்லியிருக்கா சொல்லல. ஏன்னா லோகத்துல நம்பி நம்பினா பிரசித்தம், நம்பி நம்பினா பேசும். ஏன்னா அந்த நம்பி, எந்த நம்பி? திருக்குறுங்குடி நம்பி அறவயிறு தான் நமக்கு அனுபவத்தை கொடுப்பாரு. அவர்தான் சாதம் போடுவார். அவர்கிட்ட அனுபவம் இருக்கு. ஆனா அனுபவம் இருந்தாலும் அவர் எனக்கு கொடுக்கக்கூடிய அனுபவம் இது அறவயிறு சாப்பாடு, அவ்வளவுதான் கொடுக்குறாரு. ஆனா தென்குருகூர் நம்பி இருக்காரியா, முழு வயிறு உண்ணார் போல எனக்கு அனுபவத்தை கொடுக்கிறார். அப்ப எந்த நம்பி சுவாமி வேணும்? சுவாமி திருக்குறுங்குடி நம்பியே வேண்டாம், தென்குருகூர் நம்பிதான் வேணும் தெரிவிக்கிறாரியா. அதனால்தான் அந்த இடத்துல நன்னி தென்குருகூர் ஷடகோபன் என்ற கால்னு போடக்கூடிய ஒரு சப்தத்தை எடுத்துட்டு நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால்னு போட்டார். அப்ப ஷடகோரிங்கிற சொல்ல நடுவில் புகுத்தாம நம்பி என்றார் இல்லையா? ஏன்னா பகவான் என்னை விடான் விடான் விடான்னு யார் சொன்னார்? நம்பி நம்பியே. இந்த முன்னாடி பாசனம் பார்த்துக்கோங்க. அதாவது 9வது 8வது பாசனம். செல்வநாரணன் என்ற சொல் கேட்டதும் மல்வம் கண்பனி நாடுவன் மாயமே அல்லும் நண்பகலும் இடவீடு நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே. என்னை விடான் ஆழ்வார் தெரிவிக்கிற நம்மாழ்வார் என்னை விடமாட்டேன்றான், நம்பி நம்பியேன்னு சொன்னார் இல்லையா? அப்ப நம்பி என்னை விடமாட்டார் விடமாட்டார் விடமாட்டார். எந்த நம்பி? திருக்குறுங்குடி நம்பி என்னை விடமாட்டார் சொன்னார் இல்லையா? ஆனா மதுரகவி ஆழ்வார் பட்டின நம்பி திருக்குறுகூர் நம்பி அல்ல, திருக்குறுங்குடி நம்பி அல்ல, திருக்குறுகூர் நம்பி. நம்மாழ்வார் பட்டின நம்பி திருக்குறுங்குடி நம்பி, மதுரகவி ஆழ்வார் பட்டின நம்பி திருக்குறுகூர் நம்பி இல்லையா? இப்ப மதுரகவி பட்டின நம்மாழ்வார் பூர்த்தி தெரியணும். அந்த பூர்த்தி தெரிவதற்காக என்ன பண்ணார்? தென்குருகூர் நம்பி, அங்க திருக்குறுங்குடி நம்பி. இது எப்படி சுவாமி வரும்னா, பகவான பத்தினா ஆழ்வார் வரைக்கும் வரணும், ஆழ்வார பத்தினா அதுக்கு மேல தாண்டத்துக்கு இடமே இல்லை. எக்ஸலண்டான ஒரு விஷயம். ஏன்னா பகவான பத்தின்னு வச்சுக்கேன், அடிக்கடி அடியை சொல்லிட்டே இருக்கேன். எனக்கு பகவத் சம்பந்தம் இருக்குன்னா பாகவத் சம்பந்தம் இல்லாம பகவத் சம்பந்தம் கிடையாது. எந்த ஒரு கோயிலா இருந்தாலும் எந்த ஒரு சன்னதியா இருந்தாலும் அந்த சன்னதியில ஆழ்வார் ஆச்சாருடைய சம்பந்தம் இல்லாம பெருமாள் மட்டும்தா நம்முடைய ஜியாக்கள் உபய வேதாந்தவாதிகள் அவெல்லாம் போக மாட்டான். அவன் அப்புறம் பார்ப்போம், பின்பு பார்ப்போம், இன்னொரு நான் நேரம் வரும்போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா ஆழ்வாராச்சாருடைய சம்பந்தம் இருந்தா தான் பகவத் சம்பந்தம். ஆழ்வாராச்சாருடைய சம்பந்தம் இல்லைன்னா பகவத் சம்பந்தம் தியாஜ்யம். இல்லையே சுவாமி, திருமலையில ஆழ்வாரே இல்லையா? இருக்காரு எம்பெருமானார். எல்லா ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரர்களுக்கும் பிரதிநிதியா அங்க இருந்துட்டு தரணும். அப்ப அவருடைய சம்பந்தம் இருக்கணும். அது மட்டும் இல்ல, அவர் தான் திருமலையை நடாத்துகிறார். எல்லா உற்சவங்களும் அவர் தான் பண்றார். எத்தனை உற்சவங்கள் திருமலையில உண்டோ அத்தனை உற்சவத்தையும் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு சொல்ல வந்தேன்னு அப்படி இருக்க செய்து இப்ப திருக்குறுங்குடி நம்பி அறவயிறு, திருக்குறுகூர் நம்பி முழு வயிறு கொடுக்குறா இல்லையா? அதான் அப்பன்னா பகவான நம்ம பிடிக்கணும்னாலே அப்ப என்ன ஆகும்? பகவத் சம்பந்தம் என்னம்னாலே ஆழ்வார் சம்பந்தம் என்ன பகவத் சம்பந்தம். அதே போல பகவானை பற்றி நம்மாழ்வார் பற்றினோம்னா என்னன்னா, இப்ப பகவானை பத்தினா அறவயிறு சாப்பிடுன்னு சொல்லணும். ஒரு சுவாமி என்ன பண்ணார், எங்கேயோ ஒரு தஜாராதனை உட்காந்துட்டார், கடைசி பத்தியில உட்காந்துட்டார். உட்கார்ந்துன்னா ஒரு போட்டா சுவாமி ஆயிடுச்சு. சுவாமி என்ன பண்றது, எல்லாம் காலியா இருக்கு, ஏதோ நீ வந்திரணும், உனக்கு வந்திரும் பசியா இருக்கு, ஏதோ கொஞ்சம் போடுற அறவயிறு தான் வந்துட்டு. அறவயிறு தான் வந்த உடனே சுவாமி அறவயிறு தான் சுவாமி, இன்னும் கொஞ்சம் அறவயிறு பாக்கி இருக்கு, கொஞ்சம் பசியா தான் இருக்குன்னா உடனே அடுத்த ஒரு ராமானுஜம் கொடுத்து போனார். அங்க இருந்தது, அங்க உடனே சாப்பிடணும். என்ன சுவாமி இப்ப சாப்பிட்டீரனா? என்ன சுவாமி ஒரு துணிதான் சுவாமி கொடுத்தா, அதனால எனக்கு பசி இன்னும் ஆறவே இல்லை, நீரும் கொஞ்சம் போடுமான்னா போட்டு உட்காந்து சாப்பிடுற. அப்பன்னா அங்கேயும் சாப்பிட்டுருக்கார், இங்கேயும் சாப்பிட்டுருக்கார். அப்ப அடுத்தது இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு. அதே போல பகவத் சம்பந்தம் இருந்தது என்ன, அப்ப என்ன ஆச்சு? எனக்கு அறவயிறு சாப்பாடு தான் கிடைச்சிது. அங்கிருந்து நேரா எங்க வந்த பாகவத சம்பந்தமாக ஆழ்வார் சம்பந்தத்துக்கு வந்தேன், முழு வயசு கிடைச்சிட்டு.
இப்ப ஆழ்வார் சம்பந்தம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் பசிக்கிறது, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா தேவையில்லையே அப்படின்ற எண்ணம் ஒரு மனம் வராது. ஏன் சுவாமி? ஆழ்வாருடைய சம்பந்தம் முழு வயிறு சாப்பாடு, பகவத் சம்பந்தம் அறவயிறு சாப்பாடு. அறவயிறு சாப்பிட்டாலே அடுத்தது கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு இங்கிட்டு கிடைச்சா உட்காந்து சாப்பிடறதுக்கு உண்டான தன்மை என்கிட்ட இருக்கு. அண்ணா இது வரைக்கும் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சுவாமி கிடைக்குமான்னு கேட்பாருன்னா கொடுத்தா கூட சுவாமி கையை கூப்பா, சுவாமி இப்ப வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கோ, இப்ப வேண்டாம் இது வரைக்கும் வந்துட்டு அப்படின்னு தெரிவிக்கிறாள். அப்படி இது அது மதுரகவி ஆழ்வாருடைய நிலையாக இருக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய அனுபவம். அப்ப அதனால்தான் நம்மாழ்வார் இடத்துல வந்தா அதற்கு மேல போகிறதுக்கு வழி இல்லை. பகவான்கிட்ட வந்தாச்சுன்னா அதற்கு மேல போகிறதுக்கு வழி இருக்கு. ஏன்? அறவயிறு தான். நம்மாழ்வார்ட்ட வந்து முழு வயிறு வந்துட்டோம். அப்ப அப்ப முழு வயிறு வந்துனாலே வயிற்றுல இடம் இல்லை, காலி இல்லை, இடமே இல்லை. அது பெருமாள்கிட்ட போகணும்னா சுவாமி இருக்கு சுவாமி, பாதி இடம் அப்படியே பூர்த்தியா இருக்கு, பாய்தா இருக்குன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப ஆழ்வார பண்ணிட பிறகு இனிமே போக்கடம் கிடையாது. அப்ப இதுதான் ஆச்சாரியர்களே நம்பின்னு தெரிவிக்கிறார் மதுரகவி ஆழ்வார்னு நஞ்சிய தெரிவிப்பார். நஞ்சியர் ஆச்சாரியர்களையே நம்பின குணபூர்த்தி உடையவர்னு அர்த்தம். அந்த குணபூர்த்தி நஞ்சியை தெரிவிக்கலையா? ஆக நம்மை கென்குருகோ நம்பி என்ற காடு அந்த பாசம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பாசனம் எப்படி சேவிக்கணும்ன்றது சிலதெல்லாம் சொல்லிடுறாங்க. நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் இருக்கும். இந்த இடத்துல நாம சேவிக்கிறது எப்படி? கண்ணியம் திருத்தாமினால் கட்டொன்னா பண்ணிய பெருமாயனின் அப்பனில் நன்னி தென்குருகூ நம்பி என்ற கால் அன்னைக்கும் ஒரு வெண்ணாவுக்கு சேவிக்கிறோமோ. அங்க சேவிக்கும் போது சில சில சப்தங்கள்லாம் கொஞ்சம் இந்த சப்தத்தை மாத்துவோம். என்ற கால் இருக்கு இல்லையா? அந்த என்ற கால் சப்தத்தை எண்ணக்கால்னு போடுவான். ரகாரம் வந்தனா அந்த ரகாரத்தை நகாரத்தை போடுவான். இன்னொரு பாசம் சொல்றேன். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரழிய சென்று தெரிச்சையும் குற்றமொன்றில்லாத கோபரதம் பற்கொடிய குத்திரவல்குள் புலமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்துன்னு சேவிக்கணும். சுற்றத்து தோழிமார் அப்ப அந்த மாதிரி சேவிக்கிறது. ஒற்றை ஒற்றை வந்துச்சுனாலே அதை மாத்திடுவா. நம்மளுடைய பூர்வாச்சலம் ஒற்றைன்னு ஒண்ணு வந்து அதை மாத்திர. ஏன்னா வல்லினம் சேரப்படாது, வல்லினம் சேரக்கூடாது. ஏன் வல்லினம் சேரப்படாது? வல்லினம் சேரலாமான்னா இருக்கே சுவாமி, இலக்கணத்துல வல்லினம் இருக்காது, இருக்கு, வாஸ்தவம் தான். ஆனா ஆழ்வார்கள் அநேகமா நாயிகா பாவத்துலதான் செய்வான். அந்த நாயிகா பாவத்துல சேர்க்கச்சே அவளுடைய திருவுள்ளம் ரொம்ப மென்மையா இருக்கணும்னு, அந்த மென்மையா இருக்கணும்னு இந்த ரகார சப்தம் வந்தா அந்த மென்மத்தன்மத்தை கொஞ்சம் குறைக்கிறது. அதெல்லாம் என்ன பண்ணா அந்த வல்லினம் வந்தாலும் அதை போடுறது இல்லை. அதெல்லாம் என்ன பண்ணுவா? நன்றி தென்குருகோ நம்பி என்ற கால்னு பாசம் இருக்கு இல்லையா? அதை நம்ம எப்படி சேவிக்கிறான்னா நம்பி என்ன கால் நகாரம் வந்துடும், ரகாரம் வராது. அதை இதை சொன்னேன்றதுக்காக நாளை இருந்து நீங்க மாத்தி சேவிக்கணும் உங்களுக்கு தப்பு கிடையாது. ஆனா இதை வந்து என்ன சுவாமி ஆழ்வார் இந்த சப்தத்துட்டு இருக்காரு, நீங்களா மாத்திக்கிறேன்னா தெளிவா கொடுத்துருக்காங்க. நம்முடைய முன்னோர்கள் ஆச்சாரர்கள் என்ன கொடுத்தாலும் அதான் நம்ம சேவிக்கணும் தவிர நம்ம விருப்பப்படி நம்ம சேவிக்க முடியாது. எதுக்கு சொல்ல வந்த? நம்பி தென்குருகோ நம்பி எண்ணக்கால். அதே போல திருப்பாவையில கற்றுக்கரவை கணங்கள் பரகந்து அந்த மாதிரி நிறைய பாசனம் இருக்கு. 4000 தேடி பார்த்தோம்னா ஒரு 200 பாசம் கிட்டும். 200 பாசத்தையும் இருக்கும். அங்க சுற்றத்து சுத்தத்து தோழிமார், சுற்றத்து தோழிமார் அப்படின்னு இருக்கு இல்லையா? சுத்தத்து தோழிமார்னு செய்வார். இதுக்கு சொல்ல வந்தேன். இது இந்த ஊர்ல அதே நம்ம கர்நாடகா போனாலோ இல்ல ஆந்திர தேசம் போனாலோ அங்க கொஞ்சம் துணியே மாறும். அந்தந்த பாஷை இருக்கணும், அந்தந்த பாஷைக்கு தகுந்தாற் போல அவளுடைய சப்தங்கள் துணி மாறும். ஓ இவர் வந்து இந்த மொழியில இருக்கார் போட்டிருக்கு, இவர் தான் செவிக்கிறார் போட்டு தெரிஞ்சுக்கிறோம். எதுக்கு சொல்ல வந்தேன்? ஆனா எந்த செவித்தாலும் என்ற கால் எண்ணக்கால் தான் போட்டுப்பா அப்படின்னு தெரியும். நன்னி தென்குருகோ நம்பி எண்ணக்கால் அன்னைக்கும் அமுதூரம் எண்ணாவுக்குன்னு தெரியும். சரி, இப்ப வந்து பகவான அடையணும்னா முக்கரணங்களால் அடையணும். அன்னைக்கும் அமுதூரம் எண்ணாவுக்கு அதான் தெரிவிக்கிறார்கள். அப்ப அது என்ற கால் மனோவாட்சாயங்கள் 3 வேண்டி இருக்கும். பகவத் விஷயத்துக்கு ஓர் யுக்தி மாத்திரமே அமையும். இவ்விஷயத்துக்கு பகவான அடையணும்னா மனோவாக்காயங்கள் சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்ததாய் என்றடைந்தவன் குருகூரவர் ஷடகோபன்.
இது நம்மாழ்வார் பாசனம். திருத்தொலைவெள்ளி மங்கலத்து பாசனத்துக்கு அப்படின்னா சிந்தை சொல் செயல். அப்ப எல்லாவற்றாலையும் பகவான் அடையணும். சிந்தைன்னா நம்முடைய சிந்தனை, நாம நினைக்கிறோம், பகவான் நினைக்கிறோம். செயல் சொல், வாயால ஸ்தோத்திரம் பண்ணணும். செயல் காலால் நடந்து போகணும். என்னென்ன செயல் பண்ணணும் அத்தனையும் பண்ணணும். அர்ச்சனை பண்ணணும் இல்லையா? இதெல்லாம் இந்த முக்கரணங்களால நம்ம பண்ணாதான் பகவான் அடைய முடியும். அது ரொம்ப கஷ்டம். சிந்தையாலும் பகவானை சிந்திக்கணும், சொல்லாலும் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும், செய்கையினாலும் பகவானுக்கு அர்ச்சனை மட்டும்தான கைங்கரியங்கள் பண்ணும். இது துர்லபம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா இது எங்க இருக்குன்னா, இது திருவங்கு ஆழ்வார் தெரிவிக்கிறார் திருக்குறுந்தாண்டத்துல. கேட்கையான் ஒற்றதுண்டு கேழலாய் உலகம் கொண்ட பூக்கெழு வண்ணனாரை போதர கனவில் கண்டு வாக்கினால் கருமந்தன்னால் மனத்தினால் சிரத்தை தன்னால் வேட்கை மூதூர வாங்கி விழுங்கினேர் கிரியவாரே. வாக்கினால் கருமந்தன்னால் மனத்தினால் சிரத்தை தன்னால். அப்ப மனசு என்ன, வாக்கென்ன, கர்மம் என்ன, இந்த முக்கரணங்களாலும் பகவானை சேவிக்கிறார். ஆழ்வும் தெரிகிறார். நம்மாழ்வாரும் சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரான். அதே போல திருவங்கையாழ்வாரும் வாக்கினால் கர்மம் தன்னால் மனத்தினால் சிரத்தை தன்னாலும் சொன்னார். அப்ப முக்கரம் தெரிவிக்கிறாருமா. ஆனால் ஆழ்வார் விஷயம் எப்படி தெரியுமா? என்றக்கால் நன்னி தென்குருகோர் நம்பி என்னக்கால். என்னக்கால்னா என்னன்னா, வெறும் வாயால நம்மாழ்வார்னு சொன்னா போறோம். வெறும் வாயால நம்மாழ்வார்னு சொன்னா போறோம். இதுதான் மணவாள மாமணிகள் முதல் பாசுரம். உயர்வர உயர்நலம் உடையவரன் எவரன் பாசுரம். அந்த முதல் பாசுரம் முதல் திருவாய்மொழி. அந்த முதல் திருவாய்மொழி 100 திருவாய்மொழிக்கு 100 திருவாய்மொழி நூற்றந்தாதி பாசுரமாக அமைத்தார் சுவாமி நம்மாழ்வார். மணவாள மாமணிகள். அந்த பாசுரத்துல திருவாய்மொழிங்கிறது முதல் பாசுரம். உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர்கொண்டுரைத்து மயர்வு ஏதும் பாராமல் மானிடரை வாழ்விக்க மாறன் சொல் வேறாக விளையும்பீர். மாறன்னு சொன்னா போறோம். மணவாள மாமணி உனக்கு பிராப்தி. அப்பனா சொல்லு மாறன்னு ஒரு சொன்னா போறோம். அவர் அந்த மாறன்னு ஒரு சொன்னா போறோம். என்னமா அவர் சொல்றாருன்னா, இதோ மதுரை கவியாளர் சொல்லியிருக்காரே, என்ன கால் நன்னி தென்குருகோ நம்பி என்ற கால். அப்ப நம்பின்னு சொன்னா போறோம். அப்ப நம்பின்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தை, என்ன நம்பி? நம்மாழ்வான்னு சொன்னா என்ன ஆகும்? அன்னிக்கம் அமுதூரும் என்னாவுக்கே. அப்பனா அந்த பகவானை அடைய மனசென்ன, வாக்கென்ன, காயம் என்ன? காயம் என்னதுன்னு செய்கை. இந்த 3மே வேணும் பகவான் அடைகிறதுக்கு. ஆனா வெறுமனே வாய் வார்த்தையா ஷடகோபன் நம்பி, குருகூர் நம்பி, சடஜெத்து, நம்மாழ்வார், ஷடகோபன் வெறும வாய் வார்த்தையா சொன்னா போறோம். பூர்வமான போடு சுவாமி. நம்பி என்ற கால், நம்பி என்று சொல்லும் போதே பூர்த்தி எல்லா கல்யாண குணங்களும் நிரம்பியது. அதனால் நம்பி என்றார். அப்ப ஏன்னா எளிமை, அதனால் ஏற்றம். எளிமை, அதனால் அப்ப மனசென்ன, வாக்கென்ன, காயம் என்ன, இந்த 3ம் தேவைப்பட்டது பெருமாள் அடையறதுக்கு. பெருமாள் திருப்படி பத்தணும்னா மனசாலையும் பண்ணணும், அதே போல காயம் என்று சொல்லக்கூடிய செய்கையாலும் பண்ணணும், அதே போல நமக்கு வாக்காலையும் பண்ணணும் பெருமாள் அடையறதுக்கு. ஆனா இங்க வாக்கு மட்டுமே போறோம். என்ன கால் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால். அப்ப தென்குருகூர் நம்பின்னு சொன்னாலே போறோம், நம்மாழ்வார் அடையலாம். அப்ப பகவான் அடையறதுக்கு வாக்கு மட்டும் போராது, சிந்தை வேணும், செயல்பாடு வேணும், இது முக்கரணங்கள் வேணும். ஆழ்வார் அடையறதுக்கு சிந்தை தேவையில்லை, அதே மாதிரி செயல்பாடு தேவையில்லை. என்ன சுவாமி? வாக்கால நம்பின்னு ஒரு வார்த்தை, என்ற கால் இல்லையா? அதான் அப்படின்னு சொன்னாலே அப்ப அப்படிதான் நடிக்கிறீங்கன்னா, அப்பன்னா அப்ப அந்த கண்ணனு கூட ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய சௌலபியம் இருக்கான்னா இல்லை. எளிமையான தன்மை, சௌலபியம் எளிமை, எளிமையான தன்மை ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய அந்த எளிமையான தன்மை இருக்கான்னா இல்லை. இந்த வியாக்கியானரசிகன் அன்னிக்கும் அமுதூரம் என்னாவுக்கே. அன்னிக்கும் சித்திக்கும் பகவத் விஷயத்தை அனுபவித்தால் ஆழ்வார்க்கும் பிறக்கும் அந்தமெல்லாம் இவ்விஷயத்தில் ஒரு உச்சி மாத்திரத்தை எனக்கு சித்தித்தது. ஆழ்வாருக்கு எப்படி கிடைச்சது எனக்கு அமுதூரும் அமுதூற்றாம் ஆராதே நிற்கும் நச்சபுனராவர்த்தது என்று அவ்விஷயம்
ஆழ்வார்க்கு தத் பிரசாதத்தாலே நித்தியமா செல்லுமா போலே எனக்கு ஆழ்வார் பிரசாதத்தாலே நித்யாபூர்வமாய் செல்ல பெற்றேன். அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கேன் தெரிவிக்கிறாளியே இந்த வருங்கோ. எளிமை நம்பின்னு சொன்னா எளிமை. என்னைக்குமே பெருமைக்கு வைபவம் அதிகமா, எளிமைக்கு வைபவம் அதிகமா. எளிமைக்கு தான் வைபவம். ஓஹோன்னு பிரதான மந்திரி இருக்கார், பெரிய பெருமை தான் இருக்கு. எளிமையா எங்க ஆத்துக்கு வந்து தோல்ல கை போட்டுனா ரொம்ப நடத்தா இருக்கும், அதுதான் பெருமை. அதே போல இங்க மனசு என்ன, வாக்கு என்ன, காயம் என்ன, மூணும் தேவைப்படுது பெருமாள் அடையறதுக்கு. ஆனா வாக்கு மட்டும் ஒரு நம்மாழ்வார் அடைய இருக்கு. அப்ப கண்ணனை கூட அந்த அளவுக்கு சௌலபியம் இல்லை. கிருஷ்ணா திருஷ்ணா தத்துவமாக இருக்கக்கூடிய இந்த நம்மாழ்வாருக்கு அத்தனை சௌலபியம், அத்தனை எளிமை. ஏன்னா இது கண்ணனே 9ஆம் அத்தியாயத்தில் தெரிவிக்கிறார். அர்ஜுனா பக்தி யோக நிட்டனும் ஆகணும்னாலே என்ன பண்ணும், வாயோ ஓயாம என்னையே பாடணும். அர்ஜுனா ஒருத்தன் பக்தி யோக நிட்டனும் ஆகணும்னு வச்சுக்கேன், வாயோ ஓயாம என்னையே பாடணும், என்னையே அடையணும்னு எத்தனம் பண்ணணும். அது மட்டும் இல்ல, மேலும் மேலும் என்னையே சிந்தித்திருக்கணும். அந்த மாதிரி இருந்தா தான், அப்படிப்பட்டவனை தான் நான் இன்னைக்கு மனசால நினைச்சேன்னா அப்ப என்ன பண்ணும், வாக்கால நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், மனசால நினைக்கணும், உடம்பால என்னையே சேவிக்கணும். இதெல்லாம் பண்ணினாதான் என்னை அடைய முடியும் என்று ஆசையோடு சொல்ற கண்ணன். ரொம்ப ஆசையோட சொல்றேன், அவனுக்குத்தான் என்ன காட்டுறேன் அர்ஜுனா, மற்றவருக்கு நான் காட்டுறது கிடையாதுன்னு கண்ணன் சொல்றான் இல்லையா. இப்ப மதுரை கவி ஆழ்வார் சொல்றது என்ன, இதெல்லாம் வேண்டாமே, சிந்தனை பண்றது வேண்டாம், ஓஹோ வாக்கால ஓஹோ ஓஹோன்னு பாடி எதுவும் சதா சமகாலமும் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழிதொன்னு சொல்லிட்டே இருக்கணும். சொல்ல வேண்டாம்னா சொல்ல வேண்டாமே. மேற்கொண்டு அதே போல செய்கை ஏதா பண்ண வேண்டாமே, வாயார சொன்னாலே போதும், வாயால சொன்னாலே போதும். கடிச்சு கொடுத்தா கடிச்சு கொடுத்தே. தென்குருகோள் நம்பி எண்ணக்கால் அன்னைக்கும் அமதூரும் என்னாவுக்கே. தென்குருகூர் நம்பின்னு சொன்ன உடனே என்ன கிடையாது, என் நாவுக்கு இன்பம் ஊறுது. அன்னைக்கும் அமதூரம், இதில் என்னாவுக்கே, அன்னைக்கும் அமதூரம் என்னாவுக்கேன்னாரு. இப்ப என்னாவுக்கு ரெண்டு அர்த்தம். என்னாவுக்குன்னா என் நாவுக்குத்தான் அது கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காது. அப்பனா என் நாவுக்குத்தான் அமிர்தம் ஊருமே தர உங்களுடைய நாவு. இது மதுரகவியாவில் தெரிவிக்கல, அடியன் தெரிவிக்கல. மதுரகவியா என்ன தெரிவிக்கிறான்னா, என்னுடைய நாவுக்குத்தான் அமிர்தம் ஊருமே தவிர உங்களுடைய நாவுக்கு அமிர்தம் ஊராது. இது முதல் அர்த்தம். ஏன்னா என்னுடைய நாவுக்கு என்ன சொன்னா, நீங்க ஒன்னும் கண்ணனையே பத்தலையே, பிரதம பருவ நெட்டையிலே நீங்க ஒண்ணும் வரலையே. நான் பிரதம பருவ நெட்டையை தாண்டி சர்ம பருவ நெட்டைக்கு வந்துடணும். அதனால என் நாவுக்கு நம்மாழ்வார்னு சொன்னா அமிர்தம் போடுது, ஷடகோபன் சொன்னா அமிர்தம் போடுது, நம்பின்னு சொன்ன இந்த நம்பி திருக்குறுங்குடி நம்பி இல்ல, தென்குருகூர் நம்பி. அந்த தென்குருகூர் நம்பின்னு சொன்னா என் நாவுக்கு அமிர்தம் போடுது அப்படின்னு தெரிவிக்கிறார். அதாவது முதல்ல என் நாவுக்கே நர், ஏன் உங்க நாவுக்கு ஊராதுன்னா இது முதல் அர்த்தம். ரெண்டாவது சொல்றாரு, என்னாவுக்கு அமிர்தம் ஊறுறது, என்னாவுக்கு அமிர்தம் ஊறுறதுன்னா என்று ஊறுகிறது என்பது. அப்படின்னா நம்மாழ்வார் பகவானை அனுபவித்து என்னென்னலாம் ஆனந்தப்பட்டிருப்பாரோ அது அத்தனையும் நம்மாழ்வார் விஷயத்தில் அவர் நாமத்தை சொன்னதுபடியாலே எனக்கு தித்திக்கிறது, அமிர்தம் ஊறுகிறது. அப்ப பகவானை நினைத்து ஆழ்வார் என்னென்னலாம் அனுபவிக்கணும் என்று ஆசைப்பட்டாரோ பூர்த்தி ஆகல. அவர் பூர்ணமா கிடைக்கிறது வந்து சேவை கொடுத்ததான், இங்க கிடைக்கல. இங்க அப்பப்ப வந்து வந்து போயிட்டு இருப்பார். அதாவது விட்ட குறை தொட்ட குறைன்னு வரல பாருங்க, சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம். ஒரு திடீர்னு சேருவார், திடீர்னு பிரிஞ்சு போயிடுவார். ஏன் சேர்ந்தார், ஏன் பிரிந்தார் ஒன்னும் சொல்ல முடியாது. இதெல்லாம் பகவானுக்கு இருக்கக்கூடிய நிலை. இருக்கக்கூடிய நிலை என்ன, ஆழ்வாரை வைத்துக் கொண்டு இந்த லோகத்தை திறத்த வேண்டும் என்பதற்காக தான் அதை பரிணாம பகவான் இருக்கட்டும். அப்படி இருக்க செய்தே, ஆனாலும் கிடைக்கலையனும். ஆனா இங்க அப்படி இல்லையே. இங்க நம்பி என்ற கால் அன்னைக்கும் அமுதூரம் என் நாவுக்கு, என் நாவுக்கு அமிர்தம் ஊறுதுன்னா நம்மாழ்வார் பகவானை அனுபவித்து என்னென்னலாம் ஆனந்தப்பட்டிருப்பாரோ அது அத்தனையும் நம்மாழ்வார் விஷயத்துல இவர் திருநாமத்தை சொன்னபடியாலே. நம்மாழ்வார் எப்படி சிந்தையாலும் சொல்லாலும் செய்தினாலும் கிடையாது, ஒண்ணுமில்லை, நம்பி என்ற காலம் ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த வார்த்தை சொன்னபடியாலே எவ்வளவு சிரமப்பட்டு நம்மாழ்வார் பகவானை அனுபவிச்சிருப்பாரோ ரொம்ப சுலபமா மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரான் இஷ்டம். அன்னைக்கும் அமுதூரம், அமுது ஊறிக்கொண்டே இருக்கும். இப்ப நம்மாழ்வார் என்று சொன்னாலே ஊறிண்டே இருக்கணும், அமிர்தம் ஊறிண்டே நம்மாழ்வார் 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 அமிர்தம் ஊறிண்டே இருக்கணும். ஏன் சுவாமி எப்படி ஊறும், நேற்றுக்கும் அமுதம் ஊறும், இன்னைக்கும் அமுதம் ஊறும், நாளைக்கும் அமுதம் ஊறும்.
இன்னைக்கும் அப்ப நாளை ஊருமா? நேற்று ஊறித்தா, நேற்றுக்கு அமுதம் ஊறிட்டு இன்னைக்கு ஊறிக்கொண்டே இருக்கிறது, நாளைக்கும் ஊறும். ஏன்னா இன்னைக்கு ஊறும், ஊறிக்கொண்டு இருக்கு, நாளை ஊறும், ஊற போகிறது. அதே இந்த மாதிரி வினைத்தொகையெல்லாம் தமிழ் இருக்கணும். ஆமா, அப்ப முக்காலம் ஒரே மாதிரி இருக்குமானா? இருக்குமே. முக்காலமும் ஒரே மாதிரியா சுவாமி, நேற்றுக்கும் அமிர்தம் நன்னா இருந்தது, இன்னைக்கும் அமிர்தம் நன்னா இருந்தது, நாளைக்கும் நன்னா இருக்க போறது. அப்பனா இது முக்காலம் ஒரே மாதிரி இல்லை. முக்காலமும் முக்காலம் இறந்த காலம் என்ன, நிகழ்காலம் என்ன, எதிர்காலம் என்ன, இந்த 3 காலத்திலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய தன்மை உண்டான இருக்கு. ஊறுகாய் ஒண்ணு இருக்கணும். அந்த ஊறுகாய் என்னன்னா, நேற்று ஊறின காய், இன்று ஊறுகாய், நாளை ஊறுகின்ற காய், நாளைக்கும் ஊறும், இன்னைக்கும் ஊறும், நேற்றும் ஊறிச்சு. அதையும் சொல்லலாம். அதே போல மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கர் பாசுரம், மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கர் தெரிவிக்கிறாரே, மலர்கண், மலர்கண்ணுன்னா மலர்ந்த கண், மலர்ந்து கொண்டிருக்கிற கண், மலரும் கண். அப்ப 3 வந்துட்டோம். மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கர், செங்கோலுடைய திருவரங்க செல்வனார் திருவிழா, மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கர் இல்லையா? அப்ப மலர்கண் என்ன அர்த்தம்? மலர்கண்கள் மலர்ந்த கண், மலரும் கண், மலர்ந்து கொண்டிருக்கிற கண், அப்படி சொல்ற 3 சொல்ற 3. இது பெரியாழ்வார் பாசம். அதே போல இப்ப ஊறுகாய்க்கு அதே நிலைதான். ஊறுகாய்க்கு உபசேஷன், உபசேஷன்னா எத்தியம் நினைக்காதீங்க. உபசேஷனம்னா எந்த ஒன்றை வைத்துக் கொண்டு மற்றதெல்லாம் நமக்கு அது அனுகூலமாக இருக்கோ, அனுகூலமா இருந்துட்டோம், அந்த அனுகூலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதையும் சேர்த்து நாம அனுபவிக்கிறோம். அதுக்குதான் ஊறுகாயின்னு பேர். என்ன சுவாமி விடுகதை மாதிரி சொல்லிட்டு இருக்கு? ஒண்ணும் இல்லை. ஊறுகாயின்னு என்ன தெரியுமா? இப்போ மோர்ஞ்சாதம் இருக்கு, இல்ல வேற ஏதோ குழம்பெல்லாம் போட்டுடணும், அந்த ஊறுகாய் தொட்டு சாப்பிட்றோம். கடைசியில எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஊறுகாய் எடுத்து வாயில போட்டுக்கிறோம். அந்த ஊறுகாயை வைத்துக் கொண்டுதான் மற்ற பதார்த்தங்களை சாப்பிடணும். கடைசியில அந்த ஊறுகாயை நம்ம சாப்பிட்டுக்கிறோம். எது போல பகவான் நன்ன பாருங்க, பகவான் பிரளய காலம். அந்த பிரளய காலத்துல பகவான் மிருத்யு தேவதை, மிருத்யு தேவதை மரண தேவதை, அந்த மிருத்யு தேவதை வைத்துக் கொண்டுதான் பிரம்மம் அந்த ஒவ்வொருத்தரும் எல்லாத்தையும் உலகம் உண்ட பெருவாய் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருக்கான். அந்த மிருத்யு தேவி உபசேஷமாக, உபசேஷம்னா ஊறுகாய், அந்த மிருத்யு தேவி உபசேஷனம்னு பேரு, உபசேஷனம். அப்ப சேஷமாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றா பொண்ணு சேர்த்துவா, எல்லாத்தையும் சாப்பிடுவார். கடைசியில அந்த ஊறுகாயாக இருக்கக்கூடிய அந்த மிருத்யு தேவியில் சாப்பிடுறாரு. அதான் அதுக்குதான் உபசேஷன் பேரு. உபசேஷனம் ஊறுகாய்னு தமிழ்லாம். உபசேஷனம் என்ன சுவாமி? ஊறுகாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடைசி அந்த சில பேர் என்ன பண்ணுவா, சாப்பிட்டு இதாயிடும், தீர்த்த புரோக்ஷம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே வாயில போட்டு சாப்பிட்டுட்டே போறதெல்லாம் கூடாது. எல்லாத்தையும் இங்கே சொல்லுவாங்க. இங்க ஆனதுக்கு அப்புறம் தீர்த்த புரோக்ஷம் ஆனதுக்கு அப்புறம் எப்பயுமே சாப்பிடும், எல்லாமே உட்கார்ந்து சாப்பிடணும். உட்கார்ந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மேற்கொண்டு கையெல்லாம் தானே அப்படி கையில எடுத்துட்டு அப்படி வாயில போட்டு போறது, அதெல்லாம் கூடவே கூடாது சொல்லலாம். அப்ப இது தெரிவிக்கிறாங்க உபசேஷனம். கடைசியில் அதாவது இந்த பாருங்க, மற்றவையெல்லாம் விழுங்கப்பட்டு கடைசியில அதுவும் விழுங்கப்படும். அதுதான் உபதேசம் பேரு. அந்த மாதிரி விழுங்கப்படுறதுக்கு எது சுவாமி? அது என்னது? அதான் ஊறுகாய். எது மற்றவை எல்லாம் இது விழுங்கப்படுறது? மற்றவை நான் மிருத்யு தேவதை வைத்துக் கொண்டு மற்றவெல்லாம் விழுங்குறோம். கடைசியில அந்த மிருத்யு தேவதை விழுங்குறாருனோ அதான் தெரிவிக்கிறார். விழுங்கலையா? இது எதுக்கு போல மோர் பிரசாதத்தை வச்சு சாப்பிடணும், ஊறுகாய் வச்சுன்னு சாப்பிடணும். மோர் பிரசாதம் ஊறுகாய் வச்சுட்டு கடைசியில அது மோர் சாதம் முடிஞ்ச உடனே ஊறுகாயும் சேர்த்து சாப்பிட்டுருக்கணும். அதை போல பிரம்மம் என்ன பண்றதுன்னா, மிருத்யு தேவதை கையில வைத்துக் கொண்டு ஊறுகாயை தொட்டு மொத்தத்தையும் வாயில போட்டுக்கும். வாயில போட்டு முதல்ல மிருத்யு தேவதை எடுத்து வாயில போட்டுக்கும். அதுக்கப்புறம் அந்த தான் தெரிவிக்கிறார். அதே போல இங்க சரி சுவாமி. ஆக நம்மாழ்வாருடைய பெயரை சொன்னாலே மதுரகவி ஆழ்வாருக்கு நித்தியம் அமிர்தமா ஊறிண்டு இருக்கு, அமிர்தமா ஊறிண்டு இருக்கு. நம்மாழ்வார் பெயரை சொன்னாலே ஊறிண்டு இருக்கு. எற்றைக்கும் அமுதூரும் அப்படின்னா அன்னைக்கும் அமுதூரும், எற்றைக்கும் அமுதூரும், எற்றைக்கும் அமுதூரும். எண்ணாவுக்கே எண்ணாவுக்கே அப்படின்னா அமுதூரம். அமுதூரம் எது போல சுவாமி அமுதூரம்? இது ஒரு திருஷ்டாந்தம் விடுகிறார். நச்சபுனராவர்த்தத்தேன்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படின்னா ஸ்ரீவைகுண்ட போனவா திரும்புறது கிடையாது, திரும்புறது போனவாதான். இது உடனே சொல்றதுன்னா அந்த வைகுந்தத்தை நாம் அடைந்த பிறகு பகவத் அனுபவம் மாறாம இருக்கும்.
அந்த பூமண்டலத்தை திரும்ப வரனா திரும்பறதே கிடையாது. நாமே எங்கேயாவது ஒரு அப்படி ஹாலிடேஸ் அதுக்கு எங்கெங்கயோ இங்கெல்லாம் போறா பண்ணும். அதாவது விடுமுறை நாட்களிலே எங்கெங்கயோ போறா. எங்க போயிட்டு அதெல்லாம் புல் பிரதேசத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு சுவாமி, நல்லா இருக்கு, நீங்களும் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, அனுபவம் நல்லா இருக்கு அப்படின்ற என்னென்ன அனுபவம். கண்டு கேட்டு விட்டு மோந்து உண்டு உள்ள செருவரி அளவில்லா சுற்றின அனுபவம் தான். அது பகவத் அனுபவம் இல்லை, பாகவத அனுபவம் இல்லை, ஆச்சாரிய அனுபவம் இல்லை, ஏதோ விஷயாந்தர அனுபவம். அந்த விஷயாந்தர அனுபவத்தை அவ பார்த்துட்டு வந்து யாருக்கோ சொல்றா. அவளும் சரி நல்லா இருக்கமே, நம்ம அடுத்த வருஷம் போயிட்டு வரணும். அந்த மாதிரி ஸ்ரீவைகுண்டம் போனவா போயிட்டு நல்லா இருக்கு சுவாமி, எம்பெருமான் நல்லா சேவிச்சு ஆச்சரியமான கைங்கரியம் என்ன, எம்பெருமானார் என்ன, நம்மாழ்வார் என்ன, வடபால மாமனிங்க என்ன, வேதாந்த தேசிகன்னு எல்லாரும் சேவிச்சு வந்திருக்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காருன்னா ஒருத்தர் கிடையாது. அதான் இங்க தெரிவிக்கிறது. நச்ச புனராவர்த்ததே, போனவா திரும்பறது கிடையாது. உப்பனை சொல்றது இல்லையா, திரும்பது கிடையாது. அப்பனா அங்க போனதுக்கு திரும்பாதுன்னு. அப்ப நம்மாழ்வார்க்கு எப்படி இருந்ததோ இவர் அங்கிருந்து போனாருன்னு, போனதுக்கு அப்புறம் இந்த திரும்பாத உலோகத்துக்கு போய் அங்க நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், அவருக்கு எப்படி இருந்ததோ அதே போல நம்மாழ்வார் என்கிற திருநாமத்தை சொன்ன இவருக்கு ஊற்று மாறாமல் இருந்தது. இதான் முக்கியம். இவர் ஸ்ரீவைகுண்டம் போனதுக்கு அப்புறம் நசப்புனராவர்த்ததேங்கிற அனுபவம் நம்மாழ்வார் கிடைச்சதுன்னு, அதே போல மதுரகவி ஆழ்வார்க்கு தென்குருகூர் நம்பின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அவருடைய திருநாம சொன்ன இவருக்கு ஊற்று மாறாமல் இருந்தது. அங்கு நம்மாழ்வார்க்கு ஸ்ரீவைகுண்டம் நசப்புனராவர்த்ததே, திரும்புதல் கிடையாது. திரும்புதல் கிடையாது. அவர் ஸ்ரீவைகுண்டம் போனதுக்கு திரும்பி வருவாரா? திரும்புதல் கிடையாது. இங்கு மதுர கவிகளுக்கு நம்மாழ்வார் நச்சபுனராவர்த்ததே, சுவாமி நம்மாழ்வார் நச்சபுனராவர்த்ததே இருக்கு. ஏன்னா நம்மாழ்வார்க்கு பகவத் பிரசாதத்தாலே ஸ்ரீவைகுண்ட அனுபவம் இனிமையா இருந்தது, இனிமையா சென்றது. அது சதாபசந்தி சூரியாக எப்பொழுதும் இருந்தது. அதாவது பகவானின் அனுகிரகம் ஆழ்வார்க்கு இருந்தது. ஆழ்வார் பெருமாள் அடைகிறார், அனுபவிக்கிறார். எப்படி அனுபவிக்கிறார்னா திரும்பி வரமாட்டார், எப்போதும் அந்த அனுபவம் இருந்துட்டே இருக்கு, அங்கே இருக்கார். ஆனா ஆழ்வார் அருளி மதுர கவிகள் நம்மாழ்வார் அனுபவித்து இருக்கிறார் இல்லையா, இது நிச்சயம் அபூர்வமாக செல்லும். இதெல்லாம் பாருங்க. அப்ப ஆழ்வாருடைய அனுபவம் நித்தியம், ஆழ்வார்க்கு பகவத அனுபவம் நித்தியம். எது சுவாமி உயர்த்தி? இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நம்பின்னு வச்சுன்னா திருக்குறுங்குடி நம்பி உயர்த்தியா, தென்குருகூர் நம்பி உயர்த்தியா பார்த்தோம். அறவயிறு முழு வயிறும் பார்த்தோம். அப்ப திருக்குறுங்குடி நம்பின்னு சொன்னா அறவயிறு சாப்பிட்டா மாதிரி, தென்குருகூர் நம்பின்னு சொன்னா முழு வயிறு சாப்பிட்டா போல அப்படின்னு பார்த்தோம். இப்ப அதே போல இங்க என்ன இருக்கு? இந்த பகவத் அனுபவம், இங்க ஆழ்வார் அனுபவம். ஆழ்வார் அனுபவம் நித்தியம், பகவத் அனுபவம் நித்தியம். ரெண்டுமே நித்தியம் தானே சொன்னா. ஆனா அந்த அனுபவம் பூர்ணமா இருக்கும், இந்த அனுபவம் பூர்ணமா இருக்குமா? இந்த அனுபவம் ஆழ்வார் அனுபவம் எப்படி இருக்கும்? அபூர்வமா இருக்கும், அபூர்வமா இருக்கும். உண்மையா பார்த்தா பகவத் அனுபவம் தான் அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவதுன்னு சொல்லியிருக்கு. எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூதி ஊழிதுரும் அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவதுன்னு சொல்லியிருக்கலையா ஆழ்வார்கள். எப்ப பெருமாள் அமைவு போலாம் அன்னைக்கு புதுசு புதுசா புதியது புதுவதா நமக்கு அனுபவத்தை கொடுத்துட்டே இருப்பார். ஆனா இவர் எடுத்ததுன்னா பெருமாளுடைய நேற்று அனுபவம் நேற்று தான், இன்னைக்கு புதிதா இருக்காது. ஆனால் ஆழ்வார் அனுபவம் இன்னைக்கு புதுசா இருக்கு. இன்னைக்கு புதுதா இருக்குன்னா ஆழ்வார் பாசனமா இருக்கு. எப்பொருளும் தானாய் மரதக குன்றமுக்கும் அப்பொழுதை தாமரை பூ கண்பாதம் கை கமலம் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊடி ஊழிதரும் அப்பொழுதைக்கு அப்பொழுது நாறாமது. இது அந்தாமத் தம்பு செய்தி பதிகத்தை தெரிவிக்கிறார். அப்படி இருக்க செய்து அப்ப அன்னைக்கும் புதிய சுவிதா இருக்கும் பகவான் என்ற ஆழ்வார் சொல்லியிருக்காரு இல்லையா. ஆனா இங்க இவர் என்ன சொல்றாரு? அன்னைக்கும் அமுதூரும் என் நாவுக்கே இந்த இனிமை இருக்கணும் மதுரை வாசனை முடிக்கிறார். உடனே நம்ம ஆட்சேபித்தோம், சுவாமி மதுரை கவியாரை பார்த்து, சுவாமி உங்களுக்கு உண்ணாவுக்கு உங்களை அமிர்தம் ஊறுதுன்னு சொல்லிட்டு இருக்கே, எங்களுக்கு ஒண்ணு அமிர்தம் ஊறலையே. நாங்களும் நம்மாழ்வாருன்னு சொன்னோம், ஷடகோபன்னு சொன்னோம், மாறன்னு சொன்னோம், ஷடஜித்துன்னு சொன்னோம், அவருக்கு என்னென்ன பேர்கள் உண்டோ அதெல்லாம் சொல்லி பார்த்தோன்னே எனக்கு ஒரு ரசிக்கலையே அப்படின்னு நாம கேட்ட உடனே அப்ப உடனே மதுரை கவி என்ன சொன்னார்? கண்ணனின் திருநாமம் சொன்னாலே உங்களுக்கு ஒன்னும் ரசிக்கல, அதன் எல்லை நீளமான ஆழ்வார் திருநாமம் சொன்னா உங்களுக்கு ரசிக்குமா? ஏன்னா கண்ணன் திருநாமம் சொல்லி ரசிச்சாதான்
அதை தாண்டி ஆழ்வாடிய திருநாமத்துக்கு வர முடியும். கண்ணனுடைய முதல் படிக்கட்டே ஏறல, 5வது படிக்கட்டு வர என்ன எப்படி வர முடியும்? தாண்ட முடியாது. அப்படி ஆழ்வார் முதல் படிக்கட்டுலாம் தாண்டிட்டாரு. பிரதம பருவ நிட்டையை தாண்டி சர்ம பருவ நிட்டைக்கு வந்துட்டாரு. நாம இன்னும் பிரதம பருவ நிட்டையிலேயே இன்னும் சரியா இல்லையே, நிட்டைக்கு வந்துட்டோம், நான் வரலையே இல்லையே சுவாமி. நாங்களாம் பக்தர்கள், பகவத் பக்தர்னு சொல்லிக்கணும், சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். தவிர பூர்ணத்துவம் இருக்கான்னா கிடையாது. அதான் தெரிவிக்கிறாரு. உங்களுக்கு இன்னும் கண்ணன்னு சொன்னாலே உங்களுக்கு அமிர்தம் ஊறலையே, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்ல போறோம். அதனாலதான் நம்மாழ்வார் சொல்லுவார், ரசிக்கிறோம்னா பல படிகள் ஏறணும். கண்ணன்னு சொன்னாலும் உங்களுக்கு இன்னும் ரசிக்கலையே. கண்ணன் 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 சொல்லி பாருங்க, அமிர்தம் ஊறுதா? சொன்னாலும் அவ்வளவுதான். தவிர சில பேர் கண்ணன்னு பேர் வச்சிருந்தா அவரை வெய்யன்னு வச்சுட்டு இருப்பா, வேண்டு வச்சுட்டு இருப்பா இல்லையா? அதனால அந்த கண்ணனுடைய எல்லை நிலவார ஆழ்வார் தினம் சொன்னா ரசிக்கமா. அதனாலதான் என்னாவுக்கேன்னு இந்த இடத்துல என்ன பண்ணணும், அன்னைக்கும் அமுதூரும் நாவுக்கேன்னு சொல்லியிருக்கான். ஏன் என் சப்தம் வேணும்? என் சப்தம் தேவையில்லையே. அன்னைக்கும் அமுதூரும் நாவுக்கு அப்படின்னு சொன்னா கூட பாட்டு நன்னதான் இருக்கு, பாட்டுல எந்த குறையும் கிடையாது. ஆனா நாவுக்குன்னு சொல்லியாச்சுன்னா எல்லாருக்கும் திட்டுக்குன்னு நினைக்கிறாரு. இல்லையே, எங்க திட்டிக்கிறது? கண்ணன்னு சொன்னாலும் திட்டிக்கணும். அதனால நான் என்னாவுக்குன்னு சொன்னாரு. அப்ப நம்மாழ்வார் திருவானம் சொல்லி ரசிக்கணும்ன்றாங்க. பல படிகள் ஏறணும். நீங்க முதல் படியிலே இருந்துருக்கீங்க, நான் கடைசி படிக்கு வந்துட்டேன். அப்ப இந்த முதல் எல்லையில் நீங்க இருக்கிறீர்கள், கடைசி எல்லையில் அடியேன் இருக்கிறேன். இருக்கிற மதுரை. ஆக உங்க நாவுக்கு இனிக்காது, என் நாவுக்கு தான் இருக்கும். அன்னைக்கு மமதூரம் என்னாவுக்கே அப்படின்னு, என்னாவுக்கே. இது பின்னை எங்களுக்கு ரசிக்கிறதில்லை எனில் முதலடியான பகவத் விஷயம் கூட ரசியாதிருக்க உங்களுக்கு அதன் எல்லையிலே நிற்கிறவனுக்கு ரசிக்குமா போலே ரசிக்குமோ? என்னாவுக்கே அனாதி காலம் விஷயாந்தரங்கள் ரசித்து போந்த என்னாவுக்கே இவ்விஷயம் ரசிக்கிறது என்றுமாம். இதோட முடிச்சிடுறார். அப்படின்னா அனாதி காலம். இப்ப அடியனுக்கு ரசிக்கிறதுனா உங்க நாவுக்கு இனிக்காது, என் நாவுக்கு தான் இருக்கும். ஏன் உங்க நாவுக்கு இனிக்கலைன்னா, கிருஷ்ணன்னு சொன்ன உடனே இனிக்கலையே. அதன் பிறகுதானே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவத்துக்கு வரணும். அப்ப கிருஷ்ணன்னு சொன்ன உடனே இன்னும் இருக்கிற மனம் இருக்கலையே. இது முதல் நிர்வாகம். முதல்ல கிருஷ்ணன்னு சொன்னாலும் உனக்கு இனிக்கல, அதை தாண்டி நம்மாழ்வாட்ட வரணும், அதனால இனிக்காதுன்னார். அடுத்து 2வது சொன்னா, உங்க நாவுக்கு இல்ல, என் நாவுக்கு தான் இனிக்கும். இது முதல். 2வது, என் நாவுக்கு இனிக்கிறது மத்த பேர் நாவுக்கு இனிக்காக போகுமான்னு. இத்தனை நாள் உங்க நாவுக்கு இனிக்காதுன்னு சொன்னாரே சுவாமின்னா, சொல்லி பாருங்க. அந்த கண்ணனை விட்டு ஆழ்வார்ட்ட வாங்கும் வந்துட்டேன்னா என் நாவுக்கு இருக்கிறது. இப்ப என்னாவுக்கு இருக்கிறதுன்னு இந்த இடத்துல என்ன திமார்த்தம்? தாழ்ந்தவன் நான். எப்படிப்பட்ட தாழ்ந்தவன்? அனாதி காலமாக விஷயாந்தரங்களில் ஈடுபட்டு ரசித்து போன நாக்கு இது. இந்த நாக்கு எத்தையோ பேசியிருக்கு, இந்த கால் எங்கெங்கயோ நடந்திருக்கு, இந்த கண் எதையோ பார்த்திருக்கு. அப்படிப்பட்ட விஷயாந்தரில் ஈடுபட்ட எனக்கே ஆழ்வார் தென்குருகூர் நம்பி அப்படின்னு சொன்னா எனக்கே இனிக்கிறது, அமிர்தமா ஊறுறது. அப்படி ஊறது. இந்த வார்த்தை சத்தியமான வார்த்தை, இந்த வார்த்தை உண்மையான வார்த்தை. அந்த உண்மையான வார்த்தையா இருக்கிறபடியில் தான் சுவாமி ராமானுஜர் மாறன் அடிபணிந்து இந்தவன் அந்த சப்தத்தை போட்ட காரணமே இருக்கு. இதுக்கு சொல்லுவாங்க, என் நாவுக்கு இனிக்கிறது ஏன்னா எவ்வளவு தாழ்ந்தவன் நான், எனக்கே இருக்கிறதுன்னா அப்ப உங்களுக்கு இருக்காத நல்லா இருக்குமே. இந்த நாக்குல அப்படிப்பட்ட என் உயிர்க்கே இனிக்கிறதுனா உங்களுக்கு இனிக்காம போயிடுமா? முதல்ல சொன்னது உங்களுக்கு இனிக்காது, ஏன்? கண்ணனே உன்னை நீங்க பத்தலையே, அதனால இனிக்காதுன்னு முதல் நிர்வாகம். 2வது அர்த்தம், எனக்கே இனிக்கிறதே உங்களுக்கு இனிக்காம போகுமா? அப்ப உங்களுக்கு இனிக்காம போகுமா? நான் எவ்வளவு தாழ்ந்தவன், எனக்கே இனிக்கிறது. அப்ப முதல்ல நீங்க சொன்னீங்களே சுவாமி, கண்ணனை சொன்னாலே உங்களுக்கு இனிக்கலையே, அப்ப இது என்னமா இருக்குன்னா அதை தாண்டி நீங்க இங்க வாங்கும். அந்த நிலைக்கு போயிட்டு அடுத்த படிக்கட்டு ஏறி ஆழ்வார்ட்ட வந்தோடனே ஒரு வார்த்தை சொல்லுங்க, தென் குருகூர் நம்பின்னு சொல்லுங்கோ. அப்ப சுவாமி மதுரகவியார் சொல்றது உண்மைதான் போட்டுட்டு நன்னா இனிக்கிறது, அமிர்தமா இருக்கு, உங்களுக்கே தெரியுமா? ஏன்னா எனக்கே இனிக்கிறது. அப்படி அன்னைக்கு 50 என்னாவுக்கு ஏன் தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பெரியவாச்சானுடைய வியாக்கியானம் முதல் பாசனம் இதோடு முற்று பெற்றது. ஆசன் கண்ணிலும் செலுத்தாம்பினார் கட்டுண்ண பண்ணிய பெருமாள் எண்ணப்பனில் நன்னித்தென் குருகூர் நம்பி என்ற கால் அன்னைக்கு 50 என்னாவுக்கு ஏன் தெரிவித்தார். அதுக்கு மேலே நஞ்சியுடைய வியாக்கியானம். நஞ்சியுடைய வியாக்கியானத்துல இந்த இடத்துல பாருங்க, அடிக்கடி சொல்லிட்டே இருக்கு. 3 பேருடைய வியாக்கியானத்தை பார்க்கணும்.
நம்பில்ல விட்டுடுவோம். அநேகமா நம்பிலுடைய வியாக்கியானம் பெரிய வியாக்கியானுடைய ஏன்னா நம்பில தான் பெரிய வாச்சனுடைய ஆச்சாரியன். அப்ப ஆச்சாரியன் என்ன சொல்லி கொடுத்துறா தான் பெரிய வாச்சனம் எழுதியிருப்பார். அநேகமா ரெண்டுமே ஒத்து போகும். அப்ப மத்ததான் ஒத்து போகாது, வேற விதமா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. வித்தியாசம் சொன்னா உடனே தப்பான அர்த்தம் எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. இவர் சொல்லாத சில சில தூபமான ஒரு சில அர்த்தங்களை வேற யாராவது சொல்லலாம். அப்பதான் நஞ்சிய சொல்லலாம். அதே போல இவர் நாயனார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அவருடைய வியாக்கியானம் உண்டு. அந்த மூணையும் பார்க்க போறோம். இப்ப முதல்ல நஞ்சியுடைய வியாக்கியானம். அப்ப எதெல்லாம் இவர் சொல்லாத சில கருத்தை மட்டும்தான் பார்க்க வரும். அந்த சொல்லாத சில கருத்து உங்களுக்கு எப்படி சுவாமி தெரியும்னா எங்க ஆச்சாரியன் சொல்லி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நோட்ஸ் அப்படியே எழுதி வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு அப்படி சொல்லிட்டு இப்ப பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல ஆச்சரியமான விஷயம் சொல்றாரு நஞ்சியர். என்னன்னா, அதாவது எதெல்லாம் பெரிய வாக்கியம்ல வியாக்கியானம் தெரியலையோ அதை மட்டும்தான் பார்க்க போறோம். அதை மட்டும்தான் நம்ம பூர்த்தியா பார்க்க போறோம்னு சொன்னோம். அப்ப கண்ணினும் சிறுத்தாம்பினால், கண்ணினும் சிறுத்தாம்பினால், கண்ணினும் சிறுத்தாம்பினது கண்ணி 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 கண்ணினா முடிச்சு போட்டு கட்டினாலே பெருவாள் வளர்ந்துட்டே போறாரு. வளர்ந்துட்டே போறச்சு முடிச்சு போட்டு முடிச்சு வெவ்வேறு கயிறு, ஒரு கயிறு இல்ல ரெண்டு கயிறு இல்ல, வெவ்வேறு கயிறை போட்டு போட்டு முடிச்சு போட்டு காட்டுறார். ஒரு சுத்துக்கு கூட வரல, ஒரு சுத்து கூட வரல. இப்ப என்ன ஆயிடுச்சு, இவரு பெருத்து போனோன்னு பார்த்தாரு. எதுக்கு இந்த சமம், நம்ம இதுக்கு நம்ம யாரோட சண்டை போட்டுட்டு இருக்கோம், தாயோட சண்டை போட்டுருக்கோம், தேவையில்லையே. இவன்னா இரண்ய கசிப்பா இரண்யாட்சகன கிடையாது. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம குறைச்சிப்போம் அப்படின்றத குறைச்சிட்டார். குறைச்ச உடனே ஒரு சுத்துக்கு வர ரெண்டு சுத்துக்கு போனோம் வந்துட்டு. இப்ப திருமேனில நிறைய இடம் வந்துட்டு. அதனால கட்டு உண்ண பண்ணிய பெருமாயம், கட்டுண்ண பண்ணியன்னா திருமேனியில் இடம் கொடுத்தபடின்னு எழுதுறார் நந்தியில்லை, நஞ்சியர் சாரி நஞ்சியர். திருமேனியில் இடம் கொடுத்தபடி அப்படின்னா கண்ணன் தன் அடியார்கள் கையில் கட்டுப்படலைன்னா அவருடைய சௌசீல்ய குணமே தெரியாது. அடியார்கள் கட்டுப்படணுமா, அடியார்கள் கட்டுப்பட்டாதான் அந்த சௌசீல்ய குணமே தெரியுமா, இல்லைன்னா அந்த சௌசீல்ய குணம் தெரியாதான். சௌசீல்யம் என்னன்னா அர்த்தம், சௌசீல்யம் என்னன்னா பெரியவர் தாழ்ந்தவரோடு பழகுவதுதான் சௌசீல்யம். அப்படிப்பட்ட சௌசீல்ய குணம் தெரியாதனோ. அப்ப இதுல என்ன விஷயம்னா, இதே கண்ணன் விரோதிகளை காட்டுறான். ஆனா ஆசிரியர்கள் இதை கட்டுப்பட்டாதான் அவனுக்கு சௌசீல்யம். விரோதிகளை இவன் கட்டினா இவனுக்கு பிரபாவம். இவானை கட்டினா அவனை கட்டினா அவளை கட்டினா அப்படின்னா அது கண்ணனுக்கு பிரபாவம். இப்ப ஆசிரியர்னா பக்தர்கள், அடியார்கள், அடியார்கள் இடத்துல கட்டுப்பட்டான்னா அது என்ன சமயத்துக்கு பிரபாவமானால் சௌசீல்யம். பெரியவன் தாழ்ந்தவளோடு பழகக்கூடிய தன்மை பிரபாவம். ஆக ஆக தான் கட்டுப்படுவதும் உண்டு, தான் கட்டுவதும் உண்டு, ரெண்டும் உண்டு. அதனால கட்டு உண்ண பண்ணிய பெருமாயும் இங்க இருக்கு. அப்ப கட்டு உண்ண கண்ணிய பெருமாயின் இருந்தாலும் தான் கட்டுவதும் உண்டு கட்டுப்படுவதும் உண்டுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா, இந்த வாசிக்கணும். அதாவது கண்ணின் சிரித்தாமினால் உரலினோடு அவளையாரோ கட்டிவிட்டு தாம்பாகையாலே பலப்பெணையாக இருக்கை புஷ்பகாச சுகுமாரமான கையாகையாலே அழுக்க மாட்டானரே இப்பிணையால் திருமேனி உறுத்தும் என்று அஞ்சுகிறார். நுறுத்தாமல் பருத்துவான் முதலாதே அழிந்து வென்றுகிறார். கட்டுண்ண பண்ணிய உரலிடம் காணவண்ணாது கையிட்டிடம் காணவண்ணாது விடில் கல்லனாக ஓடிப்போம் கட்டுரைகார் என்று தாயார் முகத்திலே இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து அதற்கு மேற்கொண்டு கட்டுண்ண பண்ணிய பெருமாய் எண்ணப்பனில் தெரிவித்தார். இப்ப தான் கட்டு உண்ணுவதும் உண்டு, தான் கட்டுப்படுவதும் உண்டு. அப்ப கட்டுப்படுவது கட்டு உண்பது, தானே மற்றவாளை கட்டுறதும் உண்டு, ரெண்டும் உண்டு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ராஜா, பெரிய ராஜா சக்கரவர்த்தி. அந்த ராஜா என்ன பண்ணார், எதிரில நல்லா கட்டி வைக்கிறார். யாரெல்லாம் எதிரிகளோ அவளோட நல்லா சண்டை போட்டு ஜெயிச்சு அவளை கட்டிடணும். அந்த கட்டினா அது ஆண் பிள்ளைத்தனம்னு பேர். ராஜாவுக்கு உண்டான ஆண் பிள்ளைத்தனம் என்னன்னா எதிரிகளை ஜெயித்து அவர்களை கட்டணும். கட்டணும்னா ஜெயில போடுறது, சிறைச்சாலை பண்றது, அதெல்லாம் கட்டுறதுன்னு அர்த்தம், ஆண் பிள்ளைத்தனம். அதே அந்த ராஜா நேர தன்னுடைய பட்ட மகிழ்ச்சி தர்மபத்தினியாரு கூட ராணி, அந்த ராணி என்ன பண்ணினா நேரம் அந்தப்புறத்துக்கு போனா, அந்தப்புறத்துல ஏதோ ராணியோட ஏதோ ஆனந்தமா இருந்தார். ஆனந்தமா இருக்க செய்தே இவ என்ன பண்ணா, அப்ப இப்பதானே யுத்தம் முடிச்சுட்டு வந்திருக்காரு. யுத்தம் முடிச்சு வந்தபடியாலே ஏதோ அதுல சில சில குளறுபடி இருக்குமா போல உடனே ராஜசபையை கூட்டிட்டான். ராஜசபையை கூட்டின உடனே இப்ப ராஜா வந்தாகணும். உடனே அங்கிருந்து செய்தி வருது. அந்த செய்தி வந்து ராஜா தேவரை அழைக்கிறார்கள், அங்க ராஜசபை கூடி இருக்குன்னு சொன்ன உடனே இவர் கிளம்பணும். அந்த புறத்துல இருக்காரு, ராணியுடைய அந்த புறத்துல இருக்கார். இப்ப ராணிக்கு இவரை நேரா அந்த ராஜசபைக்கு இருந்தா இவர் பிடிக்கல. அந்த புறத்துலதான்
இத்தனை நாள் யுத்தரங்கத்துல இருந்தார், இன்னைக்குதான் வந்திருக்கார், வந்த உடனே மறுபடியும் போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு, போக முடியாது அப்படின்னு ராணி சொல்றா. இல்ல இல்ல, அங்க ராஜசபை கூட்டியிருக்கா, எனக்கா காத்திருக்கா, நான் போகணும், என்னை விட்டு நீங்க போயிடுவல, என்னவா நீங்க போவே, உன்னால போக முடியுமா அப்படின்னு பேசுற. இப்ப ராஜா என்ன பண்ணுவார்? அவருக்கு சக்தி இருக்கு, போகிறதுன்னு ஒண்ணும் கண்டல. பெரிய பெரிய சக்கரவர்த்தியெல்லாம் ஜெயிச்சுட்டு அவரை கட்டுப்பட்டிருக்காருன்னு அப்படிங்கிற. அப்ப என்ன போக முடியுமா? இந்த மாதிரி பேசுறேன்னா, இந்த பார், அங்க இருக்க மாலை எடுத்து கட்ட போறேன், நீ கட்ட வந்து போல. மாலை எடுத்து கட்டிட்டான் ராணி. அந்த ராணி என்ன பண்ணினா, மாலையான பட்ட மகிழ்ச்சி மாலை எடுத்து கட்டா. இப்ப இந்த மாலையை பிச்சுன்னு வர்றதுக்கு இதுக்கு சக்தி கிடையாத இந்த ராஜாவுக்கு. அப்படி ஒரு இது பண்ணா போறோம், மாலை உடனே பிஞ்சு போக போறது, சக்தி கிடையாது. அந்த பூமாலை படுது சக்தி கிடையாது, நன்னா கட்டிருச்சு. மத்த பேரையே கட்டுறாரு, அத்தனை சக்தி இருக்கச்சு. இப்ப இந்த ராணி கட்டின மாலையை கண்டு அவுக்க முடியாம இருந்துட்டு காரணம். இப்ப இது ஆண் பிள்ளைத்தனமானா இதுவும் ஆண் பிள்ளைத்தனம். அப்ப பிறரை கட்டுவதும் ஆண் பிள்ளைத்தனம், தான் கட்டு உண்பதும் ஆண் பிள்ளைத்தனம். அததான் கட்டு உண்ண பண்ணிய பெருமாந்திரா. அப்ப எதிரியை கட்டி வைத்தாலும் ஆண் பிள்ளைத்தனம். அதே போல ராணியாலை கட்டுண்டாலும் ஆண் பிள்ளைத்தனம். எது போல இப்ப கண்ணன் அந்த மாதிரி பண்ணிருக்கனா, கம்சனை கட்டி அடித்து எல்லாம் பண்ணணும், அது ஆண் பிள்ளைத்தனம். யசோதையாலே கட்டுண்டான் அல்லவா, அதுவும் ஆண் பிள்ளைத்தனம். ரெண்டுமே ஆண் பிள்ளைத்தனம். அப்ப கட்டுண்டதும் ஆண் பிள்ளைத்தனம், கம்சனை கட்டு நல்லா கட்டினானோ அதுவும் ஆண் பிள்ளை தெரிந்து கிடையாது. அதத்தான் இப்படிப்பட்ட ஆண் பிள்ளைத்தனம் இருந்துட்டனோ, இந்த ஆண் பிள்ளைத்தனத்தை பார்த்தா நம்மாழ்வாள் எத்திரம் பத்துடை அடியவர் கலியவன் பிறர்களுக்கு கரிய வைத்தகன் மலர் மகள் விரும்பும் நம் மரும்பெறல் அடிகள் மற்றொரு கடவெண்ணை கலவிலில் உடைவிடா பொண்ணு எத்திரம். எத்திரம் இதுன்னா என்னது? நம்மாழ்வார் எத்திரம் இருந்தபடி எழுதுறார் நஞ்சியர். நம்மாழ்வார் எத்திரம். அப்ப நம்மாழ்வார் எத்திரம் என்னன்னா, அவருடைய எத்திரம் என் அவா. என் அவா ஆழ்வார் சொல்றார். அவா அவான்னா நம்பில அடிக்கடி சொல்லிப்பார், நம்பில ஈடு வியாக்கியம் அடிக்க அவா அவா அவான்னு. என் அவா என் அவா இந்த ஈடு வியாக்கியம் சாத்தோட வரும். அவா அவான்ற அவான்னா அவருடைய அவான்னா நம்பில சொல்றணும். அதாவது ஆழ்வார் திருவாழ்வு பாடினார், இத்தனையும் பாடினாரணும், 4 திவ்ய பிரபந்தங்களை பாடினாரணும். எது பாட வச்சது? அவருடைய அவா பாட வைத்தது. எது போலன்னு அதுக்கு நம்பிலேயே திருட்டாந்த விடுகிறார். இப்ப விஷ்ணு புராணக்காரர் பராசர மகரிஷி. பராசர மகரிஷி எழுதிட்டு சொல்லிட்டே இருக்கார், எழுதுறார். மைத்ரேய பகவான் தூண்டுதான் பராசர மகரிஷி எழுதுறார், தூண்டார். மைத்ரேயர் தூண்ட பராசர மகரிஷி மேலே மேலே எழுதுறார். அப்ப ஆழ்வாருக்கு மைத்ரேயர் யாருன்னா அவருடைய அவா. அவருடைய அவா இவருடைய மைத்ரேய பகவான் அவா அவாபிலந்தாதி ஈடு வியாக்கியானத்தை சாத்வரில் வரும். அப்படி இவருடைய மைத்ரேய இவருடைய நம்மாழ்வார். நம்மாழ்வாருடைய மைத்ரேயர் யாரு? எது மைத்ரேயன் அர்த்தம்? விஷ்ணு புராணம் எழுதுவதற்கு தூண்டுகோலாக இருந்தவர் மைத்ரேயர். அவர் மைத்ரேயர் தூண்ட பராசர மகரிஷி விஷ்ணு புராணம் எழுதினார். அதே போல 4 திவ்ய பிரபந்தங்கள் பிறந்ததுனோ அப்ப யார் தூண்டினா? ஆழ்வாருடைய அவா தூண்டித்து. அந்த ஆழ்வாருடைய அவாவுக்கு தான் மைத்ரேயர். அப்ப அவா தூண்டித்து இல்லையா? அவா அப்ப ஆழ்வாருடைய அவாவான மைத்ரேய தூண்ட மேற்பட 4 பிரபந்தம். அப்ப அவா தூண்ட பெருமாளையும் அடையணும் என்கிற அவா இவருக்கு இருக்கு இல்லையா? அந்த அவா தூண்ட திருவிருத்தம் என்ன, திருவாசிரியம் என்ன. அதே போல இந்த என்னன்னா முதல்ல அவா தூண்டினபடியாலே திருவித்திரம் வந்துட்டு, திருவிருத்திரம் வந்த உடனே அந்த திருவிருத்தம் திருவாசிரியம் ஆயிடுச்சு. அந்த திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி ஆயிடுச்சு. அந்த பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி. இதெல்லாம் வந்தது அவா தூண்ட மேல பாடினார் இல்லையா? அந்த அவாவுக்கு பேர் என்ன? மைத்ரேயர்னு பேர். மைத்ரேயி இவருடைய மைத்ரேய பகவான் இருந்தபடி நிறைய. அதே போல இவருடைய எத்திரம், இவருடைய எத்திரம் இருக்கு. எத்திரம்னா நம்மாழ்வார். என்ன சுவாமி, நம்மாழ்வார் தான் எத்திரம்னு மோகித்தாரு. 6 மாசம் மோகித்தாரணும். எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கி அழிவே அப்படின்னா பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன். திருப்பி எனக்கு சொல்லிட்டே இருக்கேன், எத்தனை தடவை சொல்லலாம். மலர் மகள் விரும்பும் நம் அருங்கல்லடிகள் மற்றொரு கடவெண்ணை கலவினில் உறவிடையா புண்டு ஆப்புண்டு எத்திரம் மோகித்தரையா. ஆனா அத போல மதுரகவிகளுக்கு எது சுவாமி எத்திரம்? ஏன் இந்த எத்திரம் எடுத்தாருன்னா,
மோகித்தார். எதுல மோகித்தார்? ஆழ்வார் மோகித்தது கண்ணன் கட்டுண்டான், அடறான், ஓன்னு கூக்குறான் அப்படின்னு. சிரம் என்னமா என்னமா கட்டுண்டா, என்னமா கட்டுண்டா, கட்டிட்டானே மோகனாந்தம் அட்டி 6 மாசம் மோகித்தார். இந்த எத்திரம் நம்மாழ்வார் எத்திரம். அதே போல ஒரு எத்திரம் மதுரகவியார் இருக்குமா இல்லையா? சரி சுவாமி, அப்ப மதுரகவியாருக்கு இப்ப எத்திரம் எது என்ன? இப்ப எத்திரம்னா பெருமாயினை பாடுகிறார். இப்ப முதல் எத்திரம் பெருமாளின் அப்ராகிருதமான திவ்ய சம்ஸ்தானத்தை நம்மோடு சமமாக ஆக்கினார் இல்லையா? அதாவது அப்ராகிருதமான திவ்ய சம்ஸ்தானத்தை சம்ஸ்தானம் நம்மோடு ஆக்கினார். இது முதல் ஆச்சரியம். இரண்டாவது, முதல் ஆச்சரியம்னா மதுரை அப்படின்றது முதல் ஆச்சரியம். இரண்டாவது, இந்த இடத்துல என்ன? பசி, சமுத்திர பசி. அப்ப அப்ராகிருத திருமேனிக்கு பசிக்குமானா? பசிக்காது. கண்ணனுக்கு பசிக்குமா? அப்ராகிருத ஏன்னா பிராகிருத திருமேனி இல்ல, நமக்கெல்லாம் பிராகிருதமான திருமேனி. அங்க ஸ்ரீவைகுண்டு போய் வரஜல தீர்த்தமானதுக்கு தான் அப்ராகிருதமான திருமேனி கிடைக்கிறது. பிராகிருதமான திருமேனி இல்ல, சரீரம். அப்படி திருமேனி தப்பா சொன்னேன். இது என்ன திருமேனி சொன்னவன்னா திருமேனி கூட லட்சணம் இதுக்கு இருக்கான கிடையாது. ஆழ்வார்களை சொல்லலாம், ஆச்சாரியா சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு சமாஷணம் பண்ணப்பட்ட உபகாரக ஆச்சாரியர் அவரையும் சொல்லலாம் திருமேனி. நமக்கெல்லாம் என்ன சொன்னா? சரீரம், உடம்பு அப்படி கூட சொல்லிக்கோங்க, ஒன்றும் தவறு கிடையாது. அப்படி இருக்கச்சு அப்ப நமக்கெல்லாம் அது உண்டானா ஒண்ணும் கிடையாது. ஆனா பகவானுக்கு அப்ராகிருதமான திருமேனி, அந்த அப்ராகிருதமான திருமேனிக்கு பசிக்குமா? நாம அங்க போனாலும் நமக்கு பசி கிடையாது. அபகத பாப்மா விஜரகா விமுத்துகு விசயோகா விஜிகிஸ்தகா அபிபாசகா சத்தியகாமகா சத்திய சங்கல்பகா 8 விதமான கல்யாண முறைகள் நம்ம வந்துள்ளது இப்போ இருக்கு, மூடின்னு இருக்கு. சரி, அப்ப பசி கிடையாது, தாகம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நமக்கு வயோதிகம் கிடையாது, மூப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிங்க பகவானுக்கு இருக்குமா? இருக்காதுமா. ஆனா என்ன? பசிக்காது இல்லையா? ஆனா என்னமா பசித்தா போல இருக்காரு. பசிக்கிறது வேர்த்து பசித்து வயிறு செத்து வேண்டடிசல் உண்ணும் போது ஈதென்று பார்த்து நெல்நோக்கு கொள்ளும் பத்தவிலோசனத்தென்னை ஊற்றிடுவேன் தெரிவிக்கிறார் ஆழ்வார். அப்படின்னா அப்படி இருக்கச்சு அங்கிருந்து பாக்குறாரு. பிருந்தாவனம் போயிருக்காருலாம், கிடைக்கல பிரசாதம் அன்னைக்கு சாது கொடுத்தவர்களுக்குள்ள போட்டிருக்க விஷயம். என்ன பண்ணா அவ ஒரு 1/2 வேளை சாப்பாடு கிடைக்குமா அப்படி கையை இப்படி வச்சுட்டு பாக்குறானா. வேர்த்து பசித்து வைரசித்து வேண்டடிசல் உண்ணும் போது ஈதென்று பார்க்கிறாத நெடுநோக்கு கொள்ளும் பத்தவிலோசனத்துக்கென்னை உயிர்ச்சிமைன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப வேர்த்து தானோ? அந்த மாதிரி வேர்க்குமா சுவாமி? அது அப்ராகிருதமான திருமேனியாச்சே, பசிக்குமா? இது ரெண்டாவது ஆச்சம். அடுத்தது மூணாவதுன்னா பசின்னா பசி எடுக்கிறது. எனக்கு பசின்னா என்ன? சுவாமி சாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல பொங்கல் புளியோர தஜ்ஜோனம் இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். பசின்னா சுவாமி பசிக்கிறது வெண்ணையை கொடுக்குறாடா, எங்கேயா கேள்விப்பட்டிருக்கேன். பசிக்கிறதுனா சாதம் கொடுக்கும்பா. அதை விட்டு சரி வடக்கத்துக்காரன் ரொட்டி கொடுக்கும்னுவா. இது நம்ம ஊருன்னா சாதம் பண்ணுவா, புளியோர சத்தியோன்னு இதெல்லாம் பண்ணுவா. அங்க வடக்கத்துக்காரால என்னம்னா ரொட்டி கொடுங்கோ, சப்பாத்தி கொடுங்கோ அப்படின்னுவா. அது உண்டு. இல்ல பசிக்கிற சமயம் வெண்ணெய் வேணும் அப்படின்னா நிச்சயமா சொல்ல மாட்டா. தஜ்ஜோன்னு புளியோதரை இது கிடைக்குமான்னு தான் பார்த்தா அதை தெரிவிக்கிறாரு. அப்புறம் அவ்வளவுதானா? அப்ப வெண்ணெய் தான் பசிக்கான்னு கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனா இங்க கேட்டு இருக்கு. இது மூணாவது. அடுத்து நாலாவது, இதை விட ஆச்சரியம் என்னதுமா? வெண்ணையை ஆறாது கொடுக்க மாட்டார்களா அப்படின்னு காத்துட்டே இருக்கான். யார் கொடுப்பா அவன் கிட்ட நான் ஒரு அப்படி ஒரு நாட்டியம் மாதிரி அவன்கிட்ட வெண்ணெய் வாங்கலாமா? ஒரு கை வெண்ணையா வை கலந்து வெண்ணெய் கை கலந்துண்டான் பொய் கலவாது என் மெய் கலந்தானே ஆண்டாள் சொன்னார். 100 தடா நிறைந்த அக்கார வடிச்சல் சொன்னேன், 100 தடா வெண்ணெய்னு பாடினாரேனோ. அப்ப வெண்ணையை கொடுப்பதுக்கு ஒருத்தருமே இல்லாத போல அப்படியே திருடணுமா? யாருமே இல்லையே எனக்கு வெண்ணெய் கொடுக்கறதுக்கு, அது திருடணுமா? அந்த திருடுவதே ஒரு ஆச்சரியம். அது இது நாலாவது. 5 எத்தனை எடுக்கிறா பாருங்க. அடுத்து 5வது, அந்த வெண்ணெய் நல்லா பாருங்க. அந்த வெண்ணையும் சரி வெண்ணெய் திருடணுமானால எப்படி திருடணும்? என்னைக்குமே திருட்டு ஒரு நிலை வந்துட்டாலே தப்பிக்கிறதுக்கு வழி தெரிஞ்சுட்டு தான் தெரியணும். இது நிறைய பேர் நீங்க அதான் பண்றோம். முதல்ல தான் திருடுறதுக்கு முன்னாடி தப்பிக்க, ஒருவேளை திருட போனதுல இந்த மாதிரி மாட்டிட்டு வச்சுக்க, அதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அதை தெரிஞ்சு திருவா. இவர் என்னன்னா எப்படி மாட்டிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி திருடுறார். இவர் திருடுறது எப்படின்னா இல்ல சரியா திருட தெரியாம வாயது கையதுமாக, நல்ல வாயது கையம்னா வாயில வெண்ணெய் இருக்கு கையில வெண்ணெய் இருக்கு நல்லா அகப்படுறான்னு. இது 5வது. அடுத்து 6வது. இது 5வது ஆச்சரியம். 6வது 2வது பாருங்க. தன்னால் படைக்கப்பட்ட இடத்துல வெண்ணையின் சரியாக திருத்தி தன்னால்
படைக்கப்பட்டது கட்டுண்டதும் நல்லா வரணும். இப்ப என்ன படைத்த என் தகப்பனா என்ன படைச்சாரு வச்சுக்கோ, அவர் படைக்கல, இதான் பகவான் தான். இந்த அவர் என்ன கட்டலாம், நான் போய் அவரை கட்ட முடியுமா? இப்ப என்ன, தன்னால் படைக்கப்பட்ட இடத்துல கட்டுண்டையும் கண்ணனும் கட்டு என்ன படைக்கப்பட்டவன் தான் யசோதை. என்ன யசோதை கண்ணனாலே படைக்கப்பட்ட ஒரு வித்தி, ஒரு ஜீவாத்மா. அப்ப கண்ணனால் படைக்கப்பட்டவளால கண்ணனை கட்ட முடியுமா? அப்ப யார் கண்ணனை படைத்தார்களோ அவ கட்டினா பரவாயில்ல, அவ கட்டலையே. கண்ணனால் கிடைக்கப்பட்ட யசோதை. அப்ப யசோதை கட்டலாறு அடிபடுறானோ, அப்ப தன்னை படைத்தவன் கையால் அடிபட்டா பரவாயில்ல. கண்ணனை யார் சிருஷ்டித்தாலோ அவ கையில் அடிபட்டா தேவல சுவாமி, அது இல்லையே சுவாமி. தன்னால் படைக்கப்பட்டவதான் யசோதை, யசோதை கையால் அடிபடுறானோ அது கூடுமா? இது ஒரு ஆச்சரியம். அடுத்து 7வது, சம்சார பந்தத்தையே தவிர்க்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய பெருமாள். அப்படி இருக்கும்போது இவரை கட்டியபடியால் இவராலே அழுக முடியல. நம்முடைய சம்சார பந்தத்தை கற்றார் அவர். நம்ம கட்டி வச்சது அவர் தான். சம்சாரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம்னு இந்த சம்சாரத்தை நாம இருக்கோம்னா கட்டினது யாரு? பகவான். அப்படி இருக்க செய்து இவரை போய் கட்டியிருக்காரு சுவாமி, யசோதை கட்டிருக்காரு. ஏன்னா இந்த சம்சாரத்தை கட்ட அவுக்கக்கூடியவர் இவர். இந்த சம்சாரம் ததா வித்வான் புண்ணியபாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமி உபைதுன்னு சாஸ்திரம் சொன்னா போல, அப்ப இந்த சம்சாரம் என்று கட்ட அவுக்கக்கூடிய சக்தி படைத்த இவர் யாரோ ஒரு அபலை பெண் யசோதை. அதுவும் எப்படி பண்ணாங்க? ஒண்ணும் இல்லை, ஒரு கோபிகை. அந்த கோபியை கட்டினாலா அவுக்க முடியலையே, அவுக்க முடியலையே அப்படின்னு. இது இன்னும் ஆச்சரியமா இல்லை? இன்னும் ஆச்சரியமா இருக்கு. ஆக பகவான் பரத்துவத்துக்கு எல்லை காணணும், பரத்துவத்துக்கு மேல்தளம் காட்டலாம். நம்ம பரத்துவத்துக்கு மேல்தளம்னா அதுக்கு எல்லை காணலாம், ஆனா சௌலபியத்துக்கு அனந்தம் காட்ட முடியாது. சௌலபியத்துக்கு அனந்த இன்னும் கீழே 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 போயிடுவார். எல்லை நிலைமை இதுதான் சௌலபியம், எளிமை. அதனால்தான் ஆழ்வார்கள் பாசுரம் எல்லாம் எளிமைதான் இருக்கும். சாஸ்திரம் வேதமும் பெருமையை சொல்லும், பெருமை. மேம்பட்டவன் 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 சொல்லிட்டே இருக்கும். மேம்பட்டவன் தான் சுவாமி எனக்கு கிடைக்கணுமே, கிடைச்சா தானே அந்த மேம்பட்ட தன்மை நான் அணைவிடுவோம். அவர் அங்க இருக்கார் அங்க இருக்கார் அங்க இருக்கார். யாரோ ஒருத்தர் பெரியவரை பார்க்கணும், போய் பார்த்துக்கலாமே. அவர் இந்த லோகத்துல தான் இருக்கு, போய் பாருங்கன்னா 10 கட்டு என்னது அத்தனை பேர் அவருக்கு நிறைய காவலாளிகள் இருக்கா. அந்த 10 கட்டை தாண்டி போகணும். சுவாமி ஒரு கட்டை தாண்டி இருக்க 10 வருஷம் வரும் இருக்கு. எங்க பாக்குறது? பார்க்க முடியாது இல்லையா? அப்ப இருந்து பிரயோஜனம் இல்லையா? அப்ப அவரா வரணுமோனும். அப்ப அவர் அங்க இருக்கிறது பெருமையா? அவர் அவருடைய எளிமைக்கு தனமா காட்டுவது பெருமை, எளிமைக்கு தனமா காட்டுவது பெருமை. அதைத்தான் இங்க தெரியும். அப்ப பெருமை பெருமை இல்ல, எளிமைதான் பெருமை தெரிகிறாரா? அப்ப பரத்தத்துக்கு மேல்தளம் காட்டலாம், சௌலபத்துக்கு எல்லையை காட்ட முடியாதுன்னு தெரிகிறார். அப்படிப்பட்ட பகவான். அப்ப 7 பார்த்திருக்கோம். அந்த 7 பெருமைகள் கூட என்னப்பனில் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டு உண்ண பண்ணிய பெருமான் என்னப்பன் இருக்கு இல்லையா? இதுக்கு நஞ்சீர் மட்டும் ஒரு அற்புதமான வியாக்கியானம் வச்சிருக்காரு. இந்த வரும் என்னப்பனில் இருக்கு. என்னப்பனில் ஏற்கனவே பார்த்திருக்கோம், 2 விதமா பார்த்திருக்கோம். என்னப்பனில் அப்படின்னா ஏன் சுவாமி அப்பனில்னு சொன்னா போருமே, ஏன் என்னப்பனில் சொன்னா ஆழ்வார் போச்சுருவார், அதனால என்னப்பனில் சொன்னாங்க. இங்க நஞ்சி என்ன தெரிவிக்கிறான்னா, அதாவது கண்ணினும் சிறுத்தாமினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாள் என்னப்பன் என்றார் சொன்னார் இல்லையா? தன் ஆச்சாரியரான நம்மாழ்வார்க்கு பிடித்திருக்கு. ஆச்சாரியன் ருச்சி பரிகிரீதம் இதான் முக்கியம். ஆச்சாரியனுக்கு பிடிச்சிருக்கிறது பண்ணா ஆச்சாரியனுக்கு பிடிக்கணும். ஆச்சாரிய ருச்சி பரிகிரீதம் அதனால கிருஷ்ணவித்தாந்தம் சொல்லிட்டு, சரி சுவாமி ஆச்சாரிய, சரி சுவாமி ஆச்சாரியனை பிடித்திருக்குன்னு சொன்னீர், சரி நன்னா சொல்லும், அதில் ஒண்ணும் குறையில்லை. எனக்கு வேண்டியவர்கள் எதற்காக சொல்லணும்? இதெல்லாம் கேள்வி பாருங்க. ஆச்சாரன் பிடிச்சிருக்கு, ஆச்சாரன் பிடிச்சிருக்கு. ஆச்சாரன் ஏன்னா இவர் ஏன் கண்ணனை பாடணும்? இவர் நம்மாழ்வார் தானே பாட வரணும், எதுக்காக கண்ணனை பாடணும்னு கேள்வி. ஏற்கனவே பெரியவாச்சான்களை கேள்வி கேட்டு அதுக்கு சமாதானம் பார்த்துட்டோம். இப்ப கேள்வி என்னன்னா, இவரு ஆச்சாரனை தானே பாடணும், இவர் பாடிட்டு இருக்காரு. இல்லைங்க, இந்த ஆச்சாரன் இவருக்கு கண்ணனை பாடினா அவருக்கு பிடிக்கும், அதனால பாடினார் அப்படின்னா, இப்ப வேண்டியவருக்கு பண்ணாருன்னா பாடினார்னா சரி இருக்கட்டும், நான் அது சொல்லட்டும், ஒன்னும் குறையில. எனக்கு வேண்டியது என்று எதற்காக சொல்லணும்? பாடட்டும், அவரை பாடட்டும். கண்ணின் சிரித்தாமலாம் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னு அவர் பாடட்டும், அவர் பாட வேண்டாம். ஆனா கூட என்ன என்னப்பனில்
என்னப்பனில் எனக்கு வேண்டியவன்னு சொன்னாரு. எதுக்கு சொல்லணும் சுவாமி? இது குறையா சுவாமி? இது ஒரு தப்பா? நாம மதுரகவி ஆழ்வாரை பொறுத்தவரைக்கும் தப்பு, நம்ம பொறுத்தவரைக்கும் கிடையாது. ஏன்னா அவருக்கு வேறொன்றும் நான் அறியன் வேதம் தமிழ்தான் மாறன். அப்படி இருக்க செய்து பெருமான்னு சொல்லிக்கட்டும். இந்த வார்த்தையை நான் சொன்னா எங்க ஆழ்வாருக்கு பிடித்தம், அதனால சொன்னேன் அப்படின்னு. ஆனா இவர் அப்படிப்பட்டவர், எனக்கு வேண்டியவர். எனக்கு வேண்டியவர்ங்கிற சப்தம் எங்க இருக்கு? என்னப்பனில். என்னப்பனில்ங்கிற சப்தம் எனக்கு வேண்டி இருக்கு இல்லையா? சொல்லும் அப்படின்னு என்னன்னா இருக்கு. என்னப்பனில் இது சொன்னான்னா இவர் கொஞ்சம் கொண்டாடுற போலத்தானே இருக்கு அப்படின்னா, அப்ப கண்ணனை கொண்டாடுற மாதிரி இருக்கு இல்லையா? இருக்கு அப்படின்னா ஆழ்வார் சம்பந்தம் தனக்கு இருக்குன்னு சொல்லணும்னா ஆழ்வாரோட சம்பந்தம் பெற்றவர்கள் நம்ம சம்பந்தம் ஒண்ணுன்னு சொல்லணும். இதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நம்ம ஆச்சாரியன் ஆச்சாரியன் இருக்க போறது இருந்துட்டோம் வச்சுக்கேன். அப்ப பகவத் சம்பந்தமே வேண்டாம் சுவாமி. ஆச்சாரன் பகவானை பிடிச்சிருக்க. அப்ப ஆச்சாரன் பகவானை பிடிச்சிருக்கணும். அப்ப ஆச்சாரம் பகவானை பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு என்ன பண்ணுவோம்? அவருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவருடைய சம்பந்தம் நமக்கு இருக்குன்னு சொல்லணும், உண்டுன்னு சொல்லணும். அப்ப நமக்கு ஆழ்வார் அங்கீகாரம் வேணும். அதற்கு என்ன பண்ணலாம்னா என்னப்பர் என்று பாடாம போனா ஆழ்வார் ஒத்துக்க மாட்டார். எனக்கு வேண்டியப்பட்டவர் கண்ணன் அப்படின்னு சொன்னதான் ஒரு ஒத்துப்பாரு. சரி சுவாமி, இந்த 2 வார்த்தை பாடுவோமே என்று பாடினாரு. திருட்டான்னு சொல்றாரு. 2 வார்த்தை ஆழ்வாருக்கு பிடிக்கணுமோனோ 2 வார்த்தை சொல்லி வைப்போமே, 2 வார்த்தை சொல்லி வைப்போமே. சில பேர்லாம் ஒருத்தர் பிடிக்காது. பிடிக்காதன்றதுக்கு என்ன பண்ணணும்னா, சாமி பிடிக்கல, அவர் பெருமை சொல்றாரு, இருக்கட்டும் இவரா இந்த நல்லதெல்லாம் பண்ணார், அந்த நல்லதான் பண்ணார் அப்படின்னு சொல்றா இல்லையா? அந்த மாதிரி ஏதோ சொல்லி வைக்கட்டுமே அப்படின்னு சொல்லி 2 வார்த்தை சொல்லி வைக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னா இல்லையா? 2 வார்த்தை சொன்னா இது திட்டாங்கன்னா நல்லா பாருங்க, ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அது திருஷ்டாந்தனாலே நம்ம எப்பவுமே சன்னதி விஷயமா தான் எடுக்கணும். எங்க ஆச்சாரம் என்ன சொன்னாரோ அதையும் சொல்லிடுறேன். என்னன்னா இந்த இடத்துல சோழசிம்மபுரம் நரசிம்ம பெருமாள் சேவிக்கணும், அதுதான் உத்தேசம். அப்ப மலை ஏறணும். மலை ஏறணும்னா அடியேனுக்கு உத்தேசம் யோக நரசிம்ம பெருமாள் தான் உத்தேசம். அந்த பெரிய மலை ஏற்கணும், கிட்டத்தட்ட 1300 படிகள். அந்த 1300 படி ஏறணும். ஏறும்போது கால் வலிக்குமா? வலிக்காத, நனவ வலிக்கும். அதுவும் கிளறுளி இளமை கெடுவதன் முன்னம் இதுதான் நன்னா இருக்கும். 1050 55 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், கையதான் கூப்பிடலாம். சுவாமி கீழே இருந்து கோபுரவாசன் தெரியறது, இங்க இருந்து கூப்பிடுறேன் புனர்த்த கையினரா அடியேனுக்கும் போட்டு, இந்த வார்த்தை ஆழ்வார் வச்சு பேர போயிட்டார். புனர்த்த கையினரா அடியேனுக்கும் போட்டு வினை. யாராவது இங்க இருந்து போறான்னு வச்சுக்கோ மலைக்கு மேல, எனக்கும் சேர்த்து சேவிச்சுருங்கோ. என்ன சுவாமி ஆழ்வார் சொல்லியிருக்காருங்க, புனர்த்த கையினரா அடியேனுக்கும் போட்டு வினைன்னு தெரிவிக்கிறாள் இல்லையா? அந்த மாதிரி சேவிப்போம். ஆனா போன வாரம் 40 வயசு அப்படின்னு போயிருக்க பாருங்க. கால் வலிக்கிறதுனும், கால் வலிக்கச்சு நடுவில் மண்டபமா கட்டியிருக்கா, 2-3 இடத்த கட்டியிருக்கா. அந்த மண்டபத்துல உட்கார்ந்துன்னு இப்பெல்லாம் ஷெல்டர் போட்டிருக்கா, அப்பெல்லாம் ஷெல்டர் கிடையாது. அப்ப ஒரே வெயிலா இருக்கும், நிழல் இல்லாம இருக்கும். அப்ப நிழல் அது தாகம் வேற இருக்காது, இப்ப தாகத்துக்குலாம் இடம் இருக்கு. அப்படி கச்சு அப்ப நிழலும் நீரும் இருக்கணுமோனோ அந்த மாதிரி இருக்கிற இடம் நின்று நன்னா அந்த மண்டபத்துல உட்கார்ந்துட்டு தண்ணியை சாப்பிட்டேன், தீர்த்தம் நல்லா சாப்பிட்டேன், நேரில் உட்காந்துருந்தேன், நேரில் ஒதுக்கினேன், எல்லாம் ஒதுக்கி நல்லா இருந்தேன். ரொம்ப ஆனந்தமா இருக்கு சுவாமி, ரொம்ப ஆனந்தமா இருக்கு. தீர்த்த தாகமா இருந்தது, இந்த தீர்த்த தாகம் இருந்தனால்தான் ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அது நேரில் ஒதுங்கினது ரொம்ப ஆழமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உடனே ஒருத்தர் கேட்டார், சுவாமி நீ யோக நரசிம்மனை தானே சேவிக்க வந்தேன்? ஆமா. அப்ப யோக நரசிம்மனை சேவிக்க வந்துட்டு பகவான் விட்டுட்டு நீரும் நிலமா நன்னா இருக்குன்னு சொல்றேன், அது எப்படி சொல்லலாம்? இந்த வார்த்தை யார்ட்டா கேட்டோம் வச்சுக்கேன், இனிமே அந்த இப்ப மலைகள்லாம் ஏற வேண்டாம். இப்பெல்லாம் அதுக்கு இன்னும் போட்டா ரோப் கார்லாம் போட்டிருக்கா. இருந்தாலும் மலை ஏறி போறவா கூட சுவாமி வேண்டாம், அவர் என்ன இந்த வார்த்தை சொல்லிட்டாரு, வேண்டாம் சொல்லிக்கிறாங்க. நீர் என்னமா அந்த வார்த்தை சொல்லலாம்? நீரும் நிழல் நன்னா இருக்கு என்ன சொல்லணும்? யோக நரசிம்மன் நன்னா இருக்கான்னு சொல்றதை விட்டு நீரும் நிலவன் நன்னா இருக்குன்னு நீ என்னமா சொன்ன கேட்டா, உத்தேசம் நரசிம்மன் தான், யோக நரசிம்மன் தான். போற வழியில இது நன்னா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்ன போனோம். அப்ப போற வழியில ஆந்திவே அப்படின்னு சொல்ற வரணும். போற வழியில இது நன்னா இருக்குன்னு சொன்ன போனோம். அப்ப அந்த போற வழியில நன்னா இருக்குன்னு சொல்றது அதுவே உத்தேசமா? அது உத்தேசம் கிடையாது, அது உத்தேசம் கிடையாது, அது உத்தேசம் கிடையாது. உத்தேசம் அது யோக நரசிம்மர். இப்ப இதை புரிஞ்சுட்டேன்னா அதே போல மதுரகவியார்களுக்கு தென்குருகூர் நம்பிதான் உத்தேசம், தென்குருகூர் நம்பிதான் உத்தேசம். அப்ப தென்குருகூர் நம்பிக்கு போகணும், போற வழியில நீரும் நிழலமா இருக்கு, நீரும் நிழலமா இருக்கு, நீரும் நிழலமா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஒரு வார்த்தை சொன்னதுதான் என்னப்பன்.
சார், இது நஞ்சியில் எடுத்திருக்காரு, பெரியவாச்சங்கள் இது இல்லை. ஆச்சரியமான வியாக்கியானங்கள். அப்ப இப்ப போற வழியில இவர் தண்ணி சாப்பிட்டார், உட்கார்ந்துட்டார், கொஞ்சம் காலெல்லாம் வலிக்கிறதுன்னு நல்லா சுகமா இருக்கு, சொல்லுங்க நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய. இப்ப உத்தேசம் வந்துவா உட்கார்ந்துன்றது, தண்ணி சாப்பிடுறது, அப்படி ஏதோ உத்தியம், அது உத்தேசம் இல்லை. யோக நரசிம்மன் தேவிகள் தான் உத்தேசம். ஆனா போற வழியில உட்கார்ந்துட்டாரு. அதே போல இவருக்கு உத்தேசம் நம்மாழ்வார் தான். இப்ப போற வழியில என்ன பண்ணாரு, போற வழியில நல்லா நிழல் இருக்கு, தீர்த்தம் இருக்கு, சரி கொஞ்சம் பார்த்துவோம் அப்படின்னு அப்படின்னு சொல்றா போல ஒரு வார்த்தை, என்னப்பனில், என்னப்பன் சொன்னார் இல்லையா, அவ்வளவுதான் சொன்னார். ஆனா என்னப்பன் ஒரு நாளும் யாரு திருக்குறுங்குடி நம்பி ஆக மாட்டார், தென்குருவூர் நம்பிதான். மதுரகவிகளுக்கு என்னப்பன் என்கிற சப்தம் யாருக்கு போட்டிருக்காரு, என்னமோ கண்ணனுக்கு சொல்லிட்டார். எதுக்காக சொன்னார், ஆழ்வார் கொஞ்சம் பிரிச்சு வரட்டும், ஆழ்வார் திருமுகம் மலரட்டுமே அப்படின்னா பொய் சொன்னாரா சுவாமினா, ஆழ்வாருக்கு திருவுள்ளத்துல எல்லாம் ஆழ்வார் தான், திருவுள்ளத்துல பூர்ணமா ஆழ்வார் தான். பிரியத்துக்காக சொன்னேன். சில பேர்லாம் ஆச்சாரியத்தோடு இருப்பார், ஆச்சாரியத்தோடு இருக்கச்சு பெருமாள் சேவிச்சு வரலாம். இவருக்கு விருப்பம் கிடையாது. ஆனா விருப்பம் இல்லைன்னா இவர் போகலன்னா அவ பெருமாள் சேவைக்க போக மாட்டார். வரனே அப்படின்னா நேரம் போவார், சேவிச்சுங்க. இவரு ஒன்றும் பெருசா சேவிக்க மாட்டார். சேவிக்க மாட்டார்னா பெருமாள் சேவிப்பாருன்னா, ஆனா உள்ளத்துல ஆச்சாரம் தான் இருப்பார், உள்ளுக்குள்ள ஆச்சாரம் தான் இருப்பார். பெருமாள் அவ்வளவு இவர் தரிசிக்க மாட்டார். அதே போல இங்க என்னப்பன் மதுரகவி ஆழ்வார் சொன்ன காரணம்னா நம்மாழ்வாருக்கு திருப்தி ஏற்பட்டிருக்கு அவர்கள் அப்படின்னு சொன்னார். ஆனா உள்ளுக்குள்ள என்னப்பன் சப்தம் யார் இருக்காரு, யார் இருக்கு, என்னப்பன் சப்தத்தாலே சொல்லப்பட்டது நம்மாழ்வார். இதிலே நஞ்சியுடைய வியாக்கியானம் முற்று பெற்றது. அழகிய மணவாள பெருமாள் நாயனர் பாடிய பூர்த்திய வாசிக்கல. ஏன்னா எதெல்லாம் பெரியவாச்சான்களை எடுத்துட்டாரோ அது இல்லாத விஷயத்தான் நஞ்சியோட வியாக்கியானம் எடுக்கணும். ஆனா இப்ப பெரியவாச்சான்களை இது அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியானம், அந்த வியாக்கியானம் கொஞ்சம் விபுலமான வியாக்கியானம், பெரிய வியாக்கியானம். ஏன்னா அவருடைய அவதாரிகை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த அவதாரிகை எல்லாருடைய அவதாரியும் பார்த்தோம், அந்த அவதாரிகளை சுலபமா பார்த்துட்டோம். ஆனா அந்த மாதிரி சுலபமாக இந்த அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய முதல் பாசனத்து வியாக்கியானம் சுலபமா இருக்கணும். பெருத்த வியாக்கியானம், பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தோட பெருசு, பெரியவாச்சானுடைய வியாக்கியானத்தோட பெருசு. ஆனா முதல் அவதாரிக்கு பக்கத்து என்ன சொன்னார், 4 பேர் எடுத்துட்டாரும், வைஷ்ணவர், ஆச்சாரியன், பெருமாள், பிராட்டி, இதெல்லாம் பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 காலக்ஷேபத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்திருக்கோம். அதெல்லாம் அவதாரம் புரிஞ்சப்படும். அப்படின்னா ஆசிரிய வியாக்கியானம் அதே போல சுருக்கமா இருக்குன்னு நினைக்க வேண்டாம், விபுலமான வியாக்கியானம் ஆரம்பிக்க சொல்லணும். இப்போ ஒரே விஷயம், அதாவது பிரியவாக்கியனுடைய வியாக்கியானம், அதுக்கப்புறம் தான் அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய கடைசி வியாக்கியானம் தான் அழகிய மணவாள பெருமாளுடைய வியாக்கியானம். அதுல வியாக்கியானத்துல முதல்ல எல்லாம் விட்டு அர்த்தம் பக்கம் 44ஆம் பக்கம். அப்படியே ஆழ்வாருடைய போக்கியத்தையை இப்பாட்டாலே வெளியிடுகிறார். சப்தாதி விஷயங்களுடைய போக்கியத்தையும் ஆழ்வாருடைய போக்கத்தையும் பார்த்தவாறே சதுர்த்தமாக இருந்தது. இனி பகவத் போக்கியத்தையே கூட்டுதல் கழித்தல் செய்யலாவது அந்த பகவத் போக்கியத்தையும் விஞ்சியிருந்தது ஆழ்வாருடைய போக்கியத்தை அதுக்கு தான் உட்பட உருவம் ஆயுதம் உடனே உண்டான் என்னும்படி போக்கிய பூதரானார் இவர். அதாவது பெரியவாக்கியனுடைய வியாக்கியானத்தை பார்த்தோம். இந்த இடத்துல சப்தாதி விஷயங்களின் போக்கியத்தையும் ஆழ்வாருடைய போக்கியத்தையும் பார்த்தவாறே நேர்மாறாக இருந்தது. அப்படின்னா பகவத் போக்கியத்தை கூட்டுதல் கழித்தல் செய்யலாவாது. அதாவது பாருங்க, சப்தாதி விஷயம் என்னன்னா கண்டு கேட்டு உட்டு மோந்து உண்டு வெள்ளம் அப்படின்னா விஷயாந்தரங்கள் விஷயத்துக்கும் ஆழ்வாருடைய போக்கியத்தை விஷயத்துக்கும் நேர்மாறு, சந்தேகமே இல்லை. அதெல்லாம் தள்ளத்தக்கது. பகவான பிரார்த்தித்து பண்ணுவது கொள்ளத்தக்கது, நேர்மாறா இருக்கு. சரி, அப்ப பகவத் போக்கியத்திலேயே கூட்டுதல் கழித்தல் செய்யலாகாது. என்னன்னா பகவத் போக்கியம் இருக்க சுவாமி, அதுல இது நல்லது அது தீயது பண்ண முடியுமா, அதை பண்ண முடியாது. எது போலன்னு தெரிவிக்கிறார். அது ஒரு திட்டம் என்னன்னா, வசிஷ்டர் இருக்க மகாவித்வான், எல்லா சாஸ்திரம் நல்லா கரகண்டவர். அது விஸ்வாத்து குலத்துக்கே அவர் குலகுரு, அப்படிப்பட்ட மேம்பட்டவர்.
ஒரு சுவாமி என்ன சொன்னார், இப்ப இருக்கிற சுவாமி, அந்த யாரும் குறிப்பிடாது, அந்த சுவாமி என்ன பண்ணார், என்னோட வசிஷ்டர் ரொம்ப நாளா வாசிச்சவருங்க, ரொம்ப பெரியவருங்க, என்னோட ரொம்ப நாளா படிச்சிருக்காருங்க அப்படின்னு சொன்னார். இது உண்மையா பொய்யா? உண்மைதான். அவரோட வசிஷ்ட படிச்சவர் தான், வசிஷ்ட பெரியவர் தான், மேம்பட்டவர் தான் சொன்னார். ஆனா இவரோடு வசிஷ்டரை ஒப்பிட்டு பார்க்கலாமா? வசிஷ்டரோடு ஒப்பிட்டு பார்க்கணும்னா வசிஷ்டருக்கு உண்டான யோக்கியத்தை அந்த அளவுக்கு ஓய்யத்தை இருக்கிறவரும் ஒப்பிட்டு பார்த்தா அப்ப இவரை காட்டிலும் வசிஷ்டர் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். யாரோ ஒரு இங்க இருக்காரு ஒரு வித்வான், இந்த லோகத்துல இருக்காரு, இன்னைக்கு இருக்காரு, அவரை கொண்டு போய் என்னோட வசிஷ்டர் உயர்ந்தவர் சொல்லலாம்னா சொல்ல முடியாது. சொல்ல முடியும். ஏன்னா அப்ப இது உண்மைதான். ஆனா ஒப்பிட்டு பார்ப்பதற்காக யோக்கியத்தை வேணும். இப்ப விஸ்வாமித்திரரை காட்டிலும் வசிஷ்டர் உயர்ந்தவர், மகா வித்வானா இருக்கார், நல்ல சகல சாஸ்திரம் தெரிஞ்சவர். அப்ப ஒப்பிடும் தன்மை அங்க இருக்கு, ஒப்பிடும் தன்மை அங்க இருக்கு, ஒப்பிடும் தன்மை இருக்கு, அதுல உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லாமனா அப்ப ஒப்பிடுவதற்கு யோக்கியத்தை வேண்டி போனோம். அதே போல இந்த எதுக்கு சொன்னா விஷயாந்தரத்தை கழித்து கிருஷ்ண அனுபவத்துக்கு வந்தார் ஆழ்வார். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். விஷயாந்தரம் என்னென்ன விஷயமோ அந்த விஷயாந்தரத்தெல்லாம் கழித்து கிருஷ்ண அனுபவத்துக்கு வந்தார் ஆழ்வார். ஆனா மதுரகவி ஆழ்வார் கிருஷ்ணனையே கழித்து நம்மாழ்வாரிடத்தில் வந்தார். விஷயாந்தரத்தை கழித்து அப்ப என்ன ரம்போ திலோத்தமா ஊர்வசி மேனகா இவாளை விட்டுட்டு பகவான்கிட்ட வந்தார் நம்மாழ்வார். இப்ப மதுரகவி ஆழ்வார் பண்ணார், ரம்ப திலோத்தமா தாண்டிட்டாரு, பகவான்கிட்ட வந்தார், கண்ணனையே தாண்டி நம்மாழ்வார்கிட்ட வந்தார். அதாவது ஆழ்வார் விஷயாந்தரத்தை கழித்து கன்னடத்தில் வந்தார் இல்லையா, அந்த மதுரகவிகளுக்கு கண்ணனையே கழித்து ஆழ்வார்ட்ட வரணும். அதற்காக தான் எதையெல்லாம் கழிக்கலாம்னு யோசிச்சார். பாருங்க, எதை கழிக்கலாம், இப்ப கண்ணனை கழிக்கணும். இப்ப விஷயாந்தரத்தை கழிக்கணும்னா ரொம்ப சுலபம். அது அஸ்திரம் அல்பம் எவ்வளவு தீயது சொல்லியே கழிச்சிடணும். கண்ணனை கழிக்கணும்னா எப்படி சுவாமி கழிக்கிறது? தீயதுன்னு சொல்லி கழிக்கணும், இருக்கா தீயதுன்னா இல்லையே, அப்ப எப்படி கழிக்கிறது யோசிக்கிறார் மதுரை, யோசிக்கிறார் கண்ணன் எப்படி கழிக்கிறது யோசிக்கிறா. அப்பதான் ஒரு தெரியும், ஓ நவநீத சௌரியம், இந்த கண்ணனை இல்லையா, நவநீத சொன்னா கண்ணன் திருடினானும், நவநீத சௌரியம் விருத்தாந்தம் இருக்கணும், அந்த விருத்தாந்தமான கண்ணனை கழிப்போம்னு சொல்லி நம்மால் இடத்த வந்துட்டார். அதனால்தான் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டு உண்ண பண்ணிய பெருமான்னு நவநீத விருத்தாந்தத்தை சொல்லி அப்படிப்பட்ட நவநீத விருத்தாந்த கண்ணனை கழிக்கிறேன், கழித்து நம்மால் வட்ட வந்துட்டேன். ஆக பகவானின் போக்கியத்தை விட ஆழ்வாருடைய போக்கியத்தை விஞ்சி இருந்தது. பகவத் அனுபவம் கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தோம், அறவயிறு முழு வயிறும் பார்த்தோம். சில போஜன சாலைலாம் அரசாப்பாடு முழு சாப்பாடு, அரசாப்பாடு இவ்வளவு விலை, முழு சாப்பாடு இவ்வளவு விலை போட்டுக்கிறா இல்லையா, பாட்டம் சொல்லுவேன் நீங்க அரசாப்பாடு இதுதான் சுவாமி. அப்பன்னா பகவத் அனுபவம், முழு சாப்பாடுன்னா ஆழ்வார் அனுபவம். அதே போல இங்க என்ன பகவானின் போக்கியத்தை விட பழைய இதை சொன்னதுக்காக உடனே அங்க போய் அந்த ஹோட்டல்ல போய் சொல்லிட்டு அவர் ஒண்ணுமே புரியாது. இது சொல்லணும்னா பகவானின் போக்கியத்தை விட ஆழ்வாரின் போக்கியத்தை விஞ்சி இருக்கு அப்படின்னாரு. இப்ப ஒரு கேள்வி, என்ன கேள்வினா ஆழ்வார் போக்கியம் என்பதற்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா? சரி சுவாமி, பகவான் போக்கியம் என்ன தெரியுது, ரிஷிகள் அனுபவிச்சிருக்கார். கிட்டத்தட்ட 10 ஆழ்வார்கள் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணான்னு எல்லாரும் அனுபவிச்சிருக்கா. இப்ப இந்த ஆழ்வார் போக்கிய வஸ்து, இப்ப நீங்க தானே சொன்னேன் பகவானை காட்டிலும் ஆழ்வார் போக்கியம் விஞ்சி இருக்கு. ஆழ்வார் தான் போக்கியம் அதிகம், பகவானும் போக்கியம் தான் சுமாரான போக்கியம், உயர்ந்த போக்கியம் அது ஆழ்வார் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி ஏதாவது பிரமாணம் இருக்கணுமே. இப்ப பகவான் போக்கியம்னா பிரமாணம் சாஸ்திரம் மூலமா சொல்றேன். இதே ஆழ்வார் பாட்டை சொல்ல என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே எத்தனையோ இருக்கு. இதே நம்மாழ்வாரே சொல்லியிருக்கார், மத்த 10 ஆழ்வார் சொல்லியிருக்கார். இப்ப ஆழ்வாரை பத்தி நம்மாழ்வார் போக்கியம் எங்கேயா பிரமாணம் இருக்கா? அப்புறம் மண்ணாழ்வார் போக்கியம் நீங்க என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க? இது ரொம்ப நல்லா இருக்கு. இது யாரு? அழகிய மனவாள பெருமாள் நாயனாருடைய வியாக்கியானம். நம்மாழ்வார் போக்கியம் இங்க சொல்லியிருக்கு. எங்க சொல்லியிருக்குன்னா இந்த இடத்துல பாருங்க, ஆசிரமம் இருக்காங்க. ஆழ்வார் போக்கியத்துக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கான்னா கேட்டு ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அது எப்படி தெரிவிக்கிறாரு,
இது யாரோ வாசல்ல போறவா ரிஷி வாசல்ல போறவா சொன்னாலும் தப்பு. சரி, அதை விட பெரிய வித்வான்கள் சொல்லியிருப்பா, அதுவும் வேண்டாம். ரிஷிகளுடைய வாக்கியங்கள் இருக்கு, அதுவும் வேண்டாம், அதுவும் பிரமாணம். அப்ப யார்தான் சொல்றோம்? பகவானே சொல்லியிருக்காரு ஆழ்வார் போக்கியம்னு, அப்பதான் எடுத்துப்போம். அந்த மாதிரி பிரமாணம் இருக்கா சுவாமி? ஆழ்வார் போக்கிய வஸ்து, ஆழ்வார் தான் எனக்கு வேணும் சொல்லியிருக்கானா? இருக்கே. உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரவன்றி பெருகமால் வேட்கையும் என் செய்கேன் தொண்டனேன் தெருவெல்லாம் காவிகமல் திருக்காட்கரை மருவிய மாயன் தன் மாயன் நினைகிற ஆச்சரியமான திவ்ய தேசம் திருக்காட்கரை திவ்ய தேசம். ஆச்சரியமான திவ்ய தேசம். போகத்தில் தட்டுமாறும் சீரும் காட்கரையிலே கரையடிக்கும். ஆச்சாரியரை கருத்திருக்கார். இதே அழிய மனவாளன் நாயனர். போகத்தில் தட்டுமாறும் சீரம் காட்கரையிலே. ஆழ்வார் போக்கிய வஸ்துக்கு 1 2 இல்ல, நிறைய சொல்லலாம். அதை 2 2 மாத்திரம் சொல்றேன். என்னன்னா, ஆழ்வார் சேவை கூட ஆக்ஷன் பண்ணும். ஆக்ஷன் பண்ண தாளதாமரை தடமளவியல் திருமோகூன் 10ஆம் 10 முதல் திருவாரூரை ஆரம்பிச்சது. ஆரம்பிச்ச உடனே ஒரே வழித்துணை பெருமாள் யாரு? திருமூகூர் ஆத்தன் தாளடைந்தோர் தங்கட்கு தானே வழித்துணையாம் காலமேகத்தை கதியாக்கின்னு சொல்லி அந்த திருமூகூர் ஆப்தன், அந்த ஆப்தன் வழித்துணை பெருமாள். வழித்துணை யாரும் இல்லை, நமக்கு வழித்துணையை இவர்தான். மத்த யாரோ வழித்துணை வழித்துணை ஏதோ பேர்லாம் சொல்றா. வழித்துணை யாருன்னா திருமூகூர் ஆப்தன் தான் வழித்துணை. அர்ச்சராதி மார்க்கத்துக்கு நம்ம வழிக்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த பெருமாள் தான். அந்த பெருமாள் தயாராகிட்டார். மேற்கொண்டு 3 பெருமாள் சொல்வார். திருமாலிருஞ்சோலை அழகர் எம்பெருமான், அதுக்கு மேற்கொண்ட திருக்காட்கரை எம்பெருமான். இந்த 3 பெருமாள் காத்துட்டு கச்சே இவ போகணும் போகணும் போகணும்னால இவ கிளம்பலன்னு என்ன சரீரம் ஒண்ணு வேலையே ஐஷன் போலமே ஐஷன் அவளை பார்த்து பிரார்த்தின்னு இருக்காரு. அதுவா ஆழ்வீர்? இல்ல இல்ல இல்ல, நான் என்ன பண்ணி நாங்க என்ன பண்ணி சொல்லியிருந்தோம், நாங்க 3 பேரும் இந்த மாதிரி சரீரம் இங்க விழத்த இல்ல, இந்த சரீரத்தோட ஐஷன் போலான்னு இருக்கோம். இப்ப நாம மோட்சத்துக்கு போறோம், இந்த சரீரத்தோடு போகுமா ஆத்மா மட்டும் போகுமா? ஆத்மா தான் போகும், சரீரம் போகாது. சரி இங்கே விழுந்துரும். 7 நிலத்தில் இடுவதங்க சரீரம் இங்க விழுந்துரும். ஆழ்வார்க்கும் சரி இங்குதான் விழுந்தாகணும். அந்த சரீரம் இடத்துக்குதான் முதல் பாட்டுன்னு தெரிவிக்கிறார். இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாட்டு இது வேண்டாம் வேண்டாம், இந்த சரீரம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இது தியாகியம், இது தள்ளுபடி தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். இந்த சரீரத்தோட ஆக்ஷன் போறார். ஏன்னா அன்பர் தெரியாது, இந்த சரீரம் தானே திருவாயுள் படிப்பு, இந்த சரீரம் தானே திருவித்த தொழித்து, இந்த சரீரம் தானே இத்தனை ஜீவாத்மாக்கள் திருத்தியது, இந்த சரீரம் உத்தேசம். இப்ப இது போக்கியம் பகவானுக்கு இல்லையா என்றார். இதுதான் போக்கியம். அதனால என்ன பண்ணா, சில பேர் அந்த அவ பெரிய வித்வானா இருப்பா, அவ முடி எடுத்து எக்ஸிபிஷன் வைப்பா, அவ பல்லு எடுத்து எக்ஸிபிஷன் வைப்பா, அவன் மூளை எடுத்து இதெல்லாம் எடுத்து எக்ஸிபிஷன் வைப்பா. அந்த மாதிரிலாம் பண்ற மாதிரில பெருமாள் ஆழ்வாரே ஆக்ஷன் பண்ணணும். இந்த திருமேனியோட இங்க எந்த திருமேனியோ இந்த திருமேனி அப்படியே சீவை கூட வரணும். அப்பனா அந்த திருமேனி அவ்வளவு போக்கியமா இருக்கான், அதான் அனுபவிக்கத்தக்கதா இருக்கான். அந்த திருமேனி எடுத்துன்னு போகணும் அனுபவிக்கிறார். இது முதல் அந்த திருமேனி. அப்ப ஆழ்வார் போக்கியம்னு யார் சொல்லியிருக்கா? யாரோ மதுரகவி ஆழ்வார் சொன்னது மட்டும் இல்ல, ரிஷிகளுடைய வாக்கியங்கள் மட்டுமல்ல, பகவானே இந்த திருமேனி தான். இந்த திருமேனி சொன்னார். இது ஒண்ணு. 2வது, ஆழ்வாருக்கு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை, பகவத் கைங்கரியம் பண்ணணும் ஆசை. வாரம் 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 உங்க கைங்கரியம் பண்ணணும் பைக்கணும் கூப்பிட்டுன்னே இருக்கார் ஆழ்வார். பகவான் வரல. அதுக்கப்புறம் சொன்னார், சொல்லி அப்பிச்சார், நான் வந்துடுறேன் ஆச்சு. 4 நாள் கழிச்சு வந்தார். வெளியில வாசல்லே நின்றுக்கா வந்தார். வந்த உடனே கைங்கரியம் பண்ணணும் வாரம் உள்ள வாரம் சொல்லிட்டு உள்ள ஆக்ஷன் பண்ணார். சிம்மாசனம் போட்டார். பெருமாள் உட்காரத்துக்கு சிம்மாசனம் போட்டார். சிம்மாசனத்துல உட்கார்ந்து கோன்னார். பெருமாள் நின்றுருக்க. ஏன் உட்கார மாட்டேங்கிறார்? இல்ல இல்ல, நான் வரேன் நீ இத்தனை நாள் காத்துட்டு இருந்தீங்க. ஆமா, இத்தனை நாளா எத்தனை ஜென்மா காத்துட்டு இருக்க. மாறி மாறி பலபிறப்பம் பிறந்து அடியடைந்து உள்ளம் தேறி ஈரில் இன்ப திருவெல்லம் யான் மூழ்கினால் எத்தனை ஜென்மாவா காத்துட்டு இருக்கேன். இப்பதான் நீர் தென்பட்டீர், இப்பதான் வந்திருக்காரு. அத்தனை ஜென்மா காத்துட்டு இருக்கிறோம். அப்ப கால் உமக்கு வலியா எனக்கு வலியான்னு நீ நின்னு கால் வலிச்சிருக்குமானோ, நீர் உட்காரலாம் சிம்மாசனம். திருமால் சொல்லிட்டு வாழ்வை பார்த்தாரு. அது இருக்கட்டும், நான் தானே உங்க கைங்கரியம் பண்ணும். அடியன் சேஷன், நீர் சேஷபூதன். சேஷபூதன் அடியன், நீர் சேஷி. நான் தானே உங்க கைங்கரியம் பண்றது இருக்கட்டும், நீர் உட்கார கொஞ்ச நேரம். நீ சிம்மாசனம் உட்கார்ந்துருக்கோம், அதுக்கப்புறம் நான் கைங்கரியம் பாத்துக்கலாம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்தார். உட்கார்ந்தோடனே அவர் திருமேனி பிடிக்கிறார். ஆழ்வார் திருமேனிய
பகவான் தன்னுடைய திருக்கைகளால் அப்படியே பிடிக்கிறார். எது வரைக்கும்? திருவடி பரியந்தம். இப்ப எத்தனை ஆழ்வாருடைய திருமேனி போக்கியம் போக்கியம் என்கிற ஆசையாலே எத்தனை தூரம் பகவான் பிடிக்கிறார். எங்க இருக்கு? காக்கரையேத்தும் அதனுள் கல்லா என்னும் வேட்கை நோக்கூற நினைந்து கரைந்துகும் ஆட்கொள் வானத்து என் உயிருண்டவாயனால் கோட்குறைப்பட்டதே ஞாயிறு கோழுண்டே திருவருள் செய்பவன் போல என்னுள் புகுந்து உருவமும் ஆறுயிரும் உடனே உண்டான் திருவருள் சோழ தென்காட்கரை என்னப்பன் கருவரல் மேனி என் கண்ணன் கல்வங்கள் இருக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட ஆழ்வார் திருமேனி அந்த அளவுக்கு போக்கியம் போக்கியம் போக்கியம்னா வாரிக்கொண்டு உன்னை விடுங்குவன் காணில் என்று ஆறு முற்ற என்னை ஒழிய எண்ணில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்றப்பருகினான். இந்த பாசுரத்தின்படிதான் இன்னைக்கும் திருவரங்கத்துல நீங்க 40 உற்சவத்துல நம்புவா எழுவார், ஆழ்வாரம் எழுவார். இந்த பாசுரத்துப்படி இந்த உற்சவம் இன்னைக்கு நடக்கிறது. எதுக்கு சொல்ல அத்தனை தூரம் ஆழ்வார் போக்கியம். ஏன்னா கேள்வி என்ன? கண்ணன் தான் போக்கியம், கண்ணன் தான் அமிர்தம். அந்த அமிர்தமா இருக்கச்சே ஆழ்வார் அமிர்தமானா கண்ணனை காட்டிலும் அமிர்தம், கண்ணனை காட்டிலும் போக்கியம் அப்படின்னு யார் சொல்லணும்? அந்த கண்ணனே சொல்லணும். அப்பதான் நம்ப முடியும். இப்ப கண்ணனே சொல்லிட்டாரு ஆழ்வார் போக்கியம் போக்கியம் திருமேனியோட ஸ்ரீவைகுண்ட சாஸ்திர சம்மதமே கிடையாது, சாஸ்திர விரோதம். யாரா இருந்தாலும் அவனோட சரீரத்தை இங்க விட வேண்டியதுதான், ஆத்மா சூஷ்ம சரீரத்தை காம வேண்டியதுதான். அப்படி இருக்க செய்து இவர் என்னவா இந்த சரீரத்துல போறான்? அப்ப சாஸ்திர விருத்தமா பண்றாருன்னா அந்த திருமேனிக்கு உத்தேசம் எனக்கு அத்தனை போக்கியம் அந்த திருமேனி. அதனால்தான் மதுரகவி என்ன பண்ணார்? இந்த திருமேனி உத்தேசம். அதனால்தான் அன்னைக்கு மம தூரம் என்னாக்குங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கிறார். என்னன்றது என்பது அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வார் எம்பெருமானார்ஜி திருவிலேஷன் ஆச்சாரியன் திருவிலேஷன் பாகவதான் திருவடிகளே சரணம். சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்க முடிக்கிறார்.